இந்த உலகத்துல நன்மை ஒன்று நடக்க வேண்டும் என்றால் அந்த நன்மையை யார் மூலம்தான் கர்த்தர் கொடுப்பாரு? சொல்லுங்க. ஊழியக்காரர்கள் மூலமாக தான். அதனாலதான் ஊழியக்காரர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சாத்தானுக்கு கூட தெரியுது, ஆனா யாருக்கு தெரியல? சொல்லுங்க. சாத்தானுக்கு கூட ஊழியக்காரங்க தான் முக்கியம், அவங்கள வச்சுதான் கர்த்தர் எதையும் செய்வார்னு சாத்தானுக்கு கூட தெரியுது. ஆனா யாருக்கு தெரியல? ஊழியக்காரர்களாகிய நமக்கு தெரியல. அல்லேலூயா, ஆமென். நீங்க அந்த ஒரு ரகசியத்தை நீங்க புரிந்து கொண்டால் உங்களை கர்த்தர் எப்படி பயன்படுத்தணும்னு விரும்புறாரோ அப்படி நீங்க உங்களை அர்ப்பணிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆமென், அல்லேலூயா. நீங்க ஒரு உண்மையை தெரிந்து கொள்ளுங்க, நம்ம நினைக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை பயன்படுத்த மாட்டாரு. அல்லேலூயா. நாம நினைக்கிற மாதிரி கர்த்தர் நம்மை பயன்படுத்த மாட்டார். சிலருடைய ஊழியத்துல தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அதுதான். நாம் நினைக்கிற மாதிரி ஊழியம் செய்யணும், நான் நினைக்கிற மாதிரி கர்த்தர் என்ன பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால ஆண்டவரும் பயன்படுத்தல, நம்மளும் பயன்படுத்தப்படலை. கடைசியில் நம்முடைய ஊழியம் ஒரு தோல்வியிலே முடியுது. உங்களை என்னை அழைத்தது யாரு? தெரிந்து கொண்டது யாரு? எதுக்காக தெரிந்து கொண்டாரு? அவருடைய சித்தம் செய். இதெல்லாம் நமக்கு தெரியும். இதுவரைக்கும் நம்ம எல்லாமே தெரிந்து கொள்வோம். ஆனால் அவருடைய சித்தத்தின்படி அவர் நம்மை பயன்படுத்துவதற்கு மட்டும் நம்ம அவர் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்ம ஒரு அஜெண்டாவை வைத்துக்கொண்டு அந்த அஜெண்டாவில் தான் நடக்கணும் அப்படின்னு நினைத்து ஓடுறதுனால தான் தேவன் நம்ம என்ன செய்ய முடியல? பயன்படுத்த முடியல. இங்கே இருக்கிற அத்தனை பேருமே தேவனுக்கு ரொம்ப முக்கியமானவர்கள். அல்லேலூயா. இருக்கிற அத்தனை பேரும் தேவனுக்கு முக்கியமானவர்கள். ஒருத்தர் கூட பிரயோஜனம் இல்லாதவர்களோ முக்கியம் இல்லாதவர்களோ அல்ல. நம்ம எல்லாருமே தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றவர்கள். ஒரு நோக்கத்துக்காக தேவன் நம்மை அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஆகவே நம்ம அழைப்புல நம்ம நின்னா நம்மளை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. ஆனா நம்ம அழைப்புல நிற்க மாட்டோம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சிறங்கு இருக்கிறவன் கையும் இரும்பு இருக்கிறவன் கையும் சும்மா இருக்க. சிறங்கு இருக்கிறவன் சொரிஞ்சுக்கிட்டே இருப்பான், இரும்பு இருக்கிறவன் நொட்டு நொட்டுன்னு தட்டிக்கிட்டே இருப்பான். ஒரே ஒரு ரகசியம் சொல்றேன், நீங்க சும்மா இருந்தாலே போதும். என்ன செஞ்சா போதும்? நீங்க சும்மா இருந்தா போதும். அந்த நேரத்துக்கு கர்த்தர் எடுத்து உங்களை பயன்படுத்துவார். அந்த பயன்படுத்துகிறது பயங்கரமாக இருக்கும். அதைத்தான் வேதத்துல சொல்லியிருக்கு. ஒவ்வொருவரையும் எந்தெந்த நேரத்துல எப்படி பயன்படுத்தினாரு. இப்போ நான் 45 வருஷம் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன் பாஸ் ராஜேந்திரன் ஐயா கூட இருந்தேன். அவங்களுடைய பாணி, பிரசங்கம் பண்ணுகிற பாணி வேற, அவங்களுடைய ஊழியத்தினுடைய நிலை வேற, எல்லாமே வேற. 45 வருஷம் நான் அவங்க கூட இருந்ததுனால அவங்க பாணி எனக்குள்ள கலக்கவே இல்லை. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் உங்கள் பாஸ்டர்ங்க மாதிரி இல்லையே அப்படிம்பாங்க. நான் சொல்லேன், அவங்க பேர் பாஸ்டர் ராஜேந்திரன், என் பேர் பாஸ்டர் டிடி மனோகரன். என் ஹைட்டு வேற, என்னுடைய உடல் வளர்ச்சி வேற, தோற்றம் எல்லாமே வேற. அப்போ நான் என்ன செய்ய முடியாது? யார் இருக்க முடியாது? அவர்களை போல இருக்க முடியாது. தேங்க்யூ. ஏன்னா நான் தனி, அதாவது என்னுடைய பர்சனாலிட்டி வேற, அவங்க பர்சனாலிட்டி வேற. ஆனால் நாங்கள் 2 பேரும் 45 வருஷம் கூட இருந்தோம். ஆனால் அவருடைய பாணியை நான் எடுக்கவே இல்லை. அவங்க அபிஷேகம் வேற, அவங்க பாணி வேற, அவங்க அழைப்பு வேற, அவங்க ரட்சிப்பே வேற. ஆனால் என்னுடைய இது வேற. அப்போ நான் எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, நான் எப்படி இருக்கணும்? நான் நானாகவே இருக்கணும். நீங்க எப்படி இருக்கணும்? நீங்க நீங்களாகவே இருக்கணும். நமக்கு பிரச்சனை என்னன்னா, ஒருத்தர் ஊழியம் செஞ்சுட்டாருன்னா உடனே நமக்கு என்ன, அவரை மாதிரி செய்யணும்னு நினைக்கிறோம். அது அவருக்கு மாதிரி. அது யாருக்குள்ளதல்ல? நமக்குள்ளதல்ல. இப்போ சில ஊழியங்கள் வளருது, சபைகள் வளருது, அவங்கள கர்த்தர் வித்தியாசமா பயன்படுத்துறாரு அப்படின்னா அது அவங்களை குறித்த தேவ சித்தம். உங்களை குறித்த தேவ சித்தத்தை நீங்க
பல நாட்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி உங்களை எப்படி பயன்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புகிறாருங்கிறத அந்த தேவ சித்தத்தை உட்கார்ந்து நம்ம தெரிந்து கொண்டால் நம்ம கிராஸ் ஆகவே மாட்டோம். அல்லேலூயா, ஆமென். அவங்க செய்கிறத மாதிரி நம்ம செய்யணும்னு ஒன்று செய்தால் அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறது, உங்களுக்கு தோல்வி ஆயிரும். பிஸ்னஸில் வந்து நிறைய பிஸ்னஸ் பீப்புள் சக்ஸஸ் ஆயிடுவாங்க, ஆனால் சிலர் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டாங்க. அது எதனால் அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது. எப்படி வார் ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது, பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அது மாதிரி சர்ச் க்ரோத், சர்ச் ஸ்ட்ராட்டஜின்னு ஒன்று இருக்குது, நமக்கு மினிஸ்ட்ரி ஸ்ட்ராட்டஜின்னு இருக்குது. இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு யுக்திகள் இருக்குது. அந்த ஒவ்வொன்றையும் அவங்க அதை பயன்படுத்தணும். எங்கள் ஊரில் ஒரு 2 கடை இருக்குது, பெரிய ஜவுளி கடை, ஆர்எம்கேவி போத்தீஸ் அப்படின்னு சொல்லி. இந்த போத்தீஸ் அப்படிங்கிற கடையை நான் வாலிப பையனாக இருந்ததுலேருந்து பார்க்குறேன். 1970 பார்க்குறேன். அவங்க வந்து ஃபெயிலியரே ஆகலை. கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து டவுனில் அவங்களுக்கு இருந்த அந்த ஒரு 2 கடை இன்றைக்கி பாளையங்கோட்டையில் டிவிஎஸ் ஒர்க் ஷாப், பெரிய இடம், அந்த இடத்தையே வாங்கி அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த பிஸ்னஸ் என்னது வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கு பிறகு வந்து போத்தீஸ் வந்தது, சென்னை சில்க்ஸ் வந்துச்சுது. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய கடைகள், அது மாதிரி பெரிய பெரிய கடைகள் எல்லாம் வந்துருச்சு. ஆனால் எந்த கடையை தோற்கடிக்க முடியல, தோற்கடிக்க முடியல. அது கிராஜுவலாக அப்படி வளர்ந்துக்கிட்டே. நான் இதெல்லாம் ஸ்டடி பண்ணுவேன். ஒரு பிஸ்னஸ் மேன் எப்படி வந்து ஒரு கடை பக்கத்திலேயே, இவங்க கடைக்கு அடுத்து ரோடு, அந்த ரோடுக்கு அடுத்து பக்கத்திலேயே சென்னை சில்க்ஸ்னு பெரிய பிரமாண்டமான கடையை போட்டாங்க. அப்படி இருந்தோம் இந்த கடைக்கு வர்ற கூட்டம் என்ன செய்யலை, குறையவே இல்லை. ஒரு ஊரில் 4, 5, 10 சர்ச்சை இருந்தாலும் சரி, உங்களுக்குன்னு சிலரை கர்த்தர் வச்சிருப்பாரு. அவங்கள நீங்கள் கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க. நம்ம வந்து அலபாஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த ஊழியத்தை பார்த்தா அந்த மாதிரி செஞ்சிடணும், அந்த ஊழியத்தை பார்த்தா அது செஞ்சிடணும். இப்படி ஒவ்வொன்றையும் நம்ம என்ன செய்கிறோம், கடைசியில் பார்த்தா எது மாதிரியும் செய்யாமல் விட்டுறோம். ஏன்னா உங்கள் மாதிரி அங்கே ஃபிட் ஆகலை. உங்களுக்குன்னு ஒரு மாதிரியை கர்த்தர் வைத்திருக்கிறார். மோசேக்கு மலையில் கூட்டிகிட்டு போய் ஆசரிப்பு கூடாரத்தின் மாதிரியை காண்பித்தார். அவன் கீழே இறங்கி வந்து எதை செய்தான், அவர் அவனுக்கு காண்பித்த மாதிரியின்படியே அதை செய்தான். இன்னைக்கு வரைக்கும் மாறல. அப்போ நாம நம்முடைய ஊழியத்தில் நமக்கு தேவன் காண்பித்த அந்த மாதிரியின்படியே நாம் அதை செய்ய வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இப்போ உங்கள் ஊழியத்தில் எத்தனை பேர் கர்த்தர் உங்களுக்கு காண்பித்த மாதிரியே நீங்கள் தெரிந்தெடுத்து வச்சிருக்கிறீங்க? உங்களுக்குன்னு ஒரு மாதிரியை கர்த்தர் வச்சிருக்காரு. அந்த மாதிரியை எத்தனை பேர் தெரிந்தெடுத்து அதை நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா? உங்களுக்கு ஒரு விஷன் இருக்கா? உங்களை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆண்டவர் உட்கார வைக்கும் போது உங்களுக்கு ஒரு அழைப்பை கொடுத்துருப்பாரு, அப்புறம் ஒரு விஷனை கொடுத்துருப்பாரு. அந்த விஷன் வந்து என்ன செய்யாது, மாறவே மாறாது. காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம யார் கூட பழகிறோமோ அவங்கள நம்ம மாதிரி காப்பி அடித்து எடுத்து செய்யணும்னு நினச்சா முடியாது. அமெரிக்காவில் இதே மாதிரி காப்பி அடித்து போய் இன்னைக்கு எல்லாமே க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா அது எதுவுமே எதன்படி நடக்கலை, தேவ திட்டத்தின்படி நடக்கலை, தேவ சித்தத்தின்படி நடக்கலை. நமக்கு தேவ திட்டமும் தேவ சித்தமும் எங்கே இருக்குன்னா, எங்கே இருக்கு, நம்ம கையில் இருக்கிற பைபிளில் இருக்கு. அப்போ அதை தெரிந்து கொள்ளணும்னா நம்ம எங்கே போகணும், ஆழமா இந்த வேதத்துக்குள்ள நீச்சல் அடிக்கணும். உள்ள போய் நீங்க அதுல தியானிக்க 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 உங்களுக்கு நிறைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பார். That is your own revelation. It is not borrowed from others. மற்றவரிடத்திலிருந்து உங்களுக்கு வந்தது அல்ல. It is directly revealed by God to you personally. உங்களுக்கென்று தேவன் வெளிப்படுத்தின அந்த விசேஷங்கள். அல்லேலூயா. அந்த விசேஷத்தில் நிற்க நம்ம பழகிட்டோம் அப்படின்னா நம்ம உண்மையிலே ஒருப்படுவோம், ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த எனக்கு முன்னால் பேசினவர் சொன்னார், நிறைய விஷயங்களை சொன்னார். ஒரு ஊழியர் மீட்டிங் அப்படின்னா ஊழியர் மீட்டிங்கினுடைய பர்பஸ் என்ன சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஊழியர் மீட்டிங்னா ஒரு ஊழியர் மீட்டிங்கை நடத்துறதுனுடைய பர்பஸ் என்ன, நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் ஒருவருக்கொருவர் இணைந்து ஆவியில் ஒருமனப்பட்டு நம்ம அவங்கவுங்க ஊழியத்தை செய்யணுங்கிறதுக்காகத்தான் ஆண்டவர் நம்மளை வந்து ஒன்றா இணைக்கிறாரு.
ஆனால் இந்த ஊழியர் கூட்டங்களை இன்னைக்கு சில தலைவர்கள் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. ரியலி நான்லாம் சில நேரங்களில் அழுதுருக்கேன். ஒரு ஊழியர் கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னா முதல்ல அவங்க என்ன கேட்காங்க? என்ன? ஆமாம், கொஞ்சம் ஒருபடி மண்ணை அள்ளி கொடுக்கலாம். ஏன்னா நாகமான் வந்து தீர்க்க தரிசிக்கிட்ட எதை வாங்கிட்டு போனான்? காலடிப்பட்ட மண்ணை வாங்கினான். அவன் பொண்ணை கொண்டு வந்தான், அதை வேண்டான்னு தூக்கி தூர எரிஞ்ச உடனே ஐயா உங்க மண்ணை உங்க இடத்துல இருக்க ஒருபடி மண்ணை கொடுங்கன்னு எடுத்துட்டு போனான். அல்லேலூயா, ஆமென். அப்ப நம்ம மைண்டை கட்டி வச்சிருக்கிறது யாரு சொல்லுங்க? ஊழியர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு காரணம் என்ன? கேட்குற கேள்வி கொஞ்சம் பதில் சொல்லு. நான் ஒன்றும் நீட் தேர்வுக்குள்ள கேள்வியெல்லாம் நான் கேட்கல. ஆமே, நம்ம மைண்ட் செட்டை இப்படி மாற்றி ஒரு செயல்படாம ஒரு பொரிக்கஞ்சட்டிக்கும் ஒரு பேக்குக்கும் நான் குள்ள கொண்டு போய் அடகு வச்சுட்டான் பாருங்க. நம்ம அதுக்குள்ள போயிட்டோம்ல. விருதுநகர்ல ஒரு மீட்டிங், ஒரு இவாஞ்சலிஸ்டிக் பஸ் ஒன்று அறிமுகப்படுத்தினாங்கல்ல. அதை அறிமுகப்படுத்தும் போது அதை நடத்தின அந்த பாஸ்டர் வந்து ஒரு பதிவு போட்டார் அந்த நோட்டீஸில். மதியம் சரி, அவர் ஒரு கீழே ஒரு பதிவு போட்டார். என்ன தெரியுமா? இந்த பேஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிருங்க. அவர் என்ன செஞ்சார்னா, இந்த கூட்டத்தில் பங்கு பெறுகிறவர்களுக்கு மதியம் பிரியாணி வழங்கப்படும்னு போட்டார். என்னது? பிரியாணி. உடனே ஒரு 3 பாஸ்டர்ஸ் அவருக்கு ஃபோன் பண்ணாங்க. நாங்கள் இந்த கூட்டத்துக்கு வரணும்னு இருந்தோம், இந்த பிரியாணி கொடுக்கப்படணும்னு போட்டதுனால நாங்கள் வரமாட்டோம், நாங்கள் சிலரை வர விடவும் மாட்டோம். நாங்கள் எந்த அளவுக்கு ஊழியக்காரனை நீங்கள் ஒரு பிச்சைக்கார மாதிரி சாப்பாட்டுக்கு கலந்தவனா நாங்கள், நீங்கள் இப்படி போட்டதுனால வர முடியாது அப்படின்னு சண்டை போட்டாங்க. அல்லேலூயா, அது சரியா தப்பா? இப்படி ஊழியக்காரங்க இருந்தால் ஊழியம் உருப்படும். அல்லேலூயா. அதாவது நாம் வந்து விதைக்கணும்னு நினைச்சா தான் அறுவடை நமக்கு வரும். விதைக்கலைன்னா என்ன கிடைக்காது? அறுவடை கிடைக்காது. அப்போ விதைக்க பழகணும். அது சிறுக சிறுக தான் பழக முடியும். விதைப்பதிலே வந்து தியாகம் இருக்கணும். நிறைய பேர் விதை நெல்லை சாப்பிட்டுட்டு எனக்கு எல்லாரும் அறுவடை செய்யும் போது சும்மா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. என்றைக்கு வரைக்கும் எனக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களோ அது வரைக்கும் உங்களை நம்பி ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். நீங்கள் எம்டியாக தான் இருக்கணும். கொடுக்கவே மாட்டார். என்னிடத்துல ஒன்றுமில்லை, என்கிட்ட என்ன இருக்கு, என்கிட்ட இருக்கு. அவர் என்ன உங்களுக்கு இருக்கிறது தான் கொடுங்காரு. என்ன இருக்கோ அதை கொடு. கடன் அடைக்கணும்னு ஒருத்தி போய் கேட்டா, உன்னை தீர்க்கதரிசி என்ன சொன்னாரு? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு தான் கேட்டாரு. ஐயா நானே கடன் பட்டிருக்கேன். ஏமா உன்கிட்ட என்ன இருக்கு? ஒரு குடம் என்ன இருக்கு. இருக்கிறதுல இருந்து அற்புதம் செய்கிறவ தான் நீங்களா நான் ஆராதிக்கிற தேவன். அல்லேலூயா. இருக்கிறதுல இருந்து சொல்லுங்க, ஆராதிக்கிற, அதாவது இருக்கிறதுல இருந்து ஆசீர்வதிக்கிறவ தான் கர்த்தர். வாங்கணுங்கிற மனநிலையில இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கவே மாட்டார். நீங்க எழுதி வச்சுக்கிடுங்க. தீர்க்க தரிசனமா சொல்ல எழுதி வச்சுக்கிடுங்க. என்கிட்ட இல்லை, எனக்கு காணாது, என் பிள்ளை, நான், என் மனைவி அப்படிங்கிற இந்த சுயநலமுள்ள ஊழியக்காரன் இந்த ஊழியத்தில் பயன்படவே முடியாது. ஆமே. உன் மனைவிக்கு நீ வச்சிருக்கிறத கூட நீ சில நேரம் தியாகம் பண்றியான்னு கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார். உன் பிள்ளைக்கு வச்சிருக்கிறத கூட நாங்கள்லாம் அப்படி டெஸ்ட் பண்ணி அதில் பாஸ் ஆனதுனால தான் கர்த்தர் நம்பி தாராரு. அல்லேலூயா, ஆமே. இப்போ நான் அந்த மீட்டிங்க்கு வரேன், ஒவ்வொரு மீட்டிங்கு நடத்துகிறேன், அதுக்கெல்லாம் கொடுக்குறேன் அப்படின்னா யாரும் எனக்கு தரல. நான் இந்த ஊழியத்தை துவக்கும் போது 2012 நான் ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன். இதுக்குன்னு நான் வெளிநாட்டில் எனக்கு நிறைய வெளிநாட்டு மிஷினரிகள் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. நான் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டு தான் நான் இந்த ஊழியத்தை துவக்கினேன் 2012 மார்ச்சில். எதனால தெரியுமா? என்னைய பார்த்தவங்கெல்லாம் வந்து மிஷினரிகளோட தான் மேடையில் பார்த்துருக்காங்க. இப்போ நான் வந்து இந்த கூட்டம் நடத்தினா அவங்க எல்லாருக்கும் என்ன மைண்ட் வரும்? இவருக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, என் பேச்சை கேட்பீங்களா? சொல்லுங்க பார்ப்போம். நான் இன்னைக்கு இந்த ஊழியத்துக்கு இங்கே கொடுக்கறதுக்கு இன்னைக்கு காலையில் நான் தங்கியிருந்த இடத்துல நான் புறப்படும் போது 1500 ரூபாய் காணிக்கை வந்து என் கையில் கொடுத்தாரு ஒருத்தர்.
ஆமென். நான் வீட்டில இருந்து வரும்போது கவரைத்தான் எடுத்துட்டு வந்தனே ஒழிய, ஒவ்வொரு ஊருக்கும் பேரை கவரில் எழுதி வெறும் கவரைத்தான் என் பேக்குக்குள்ள வச்சிருப்பேனே ஒழிய, அதுக்குள்ள என்ன இருக்காது சொல்லுங்க, பணம் இருக்காது. ஆனா வெறும் கவரை எழுதிடுவேன். நாகப்பட்டினத்துக்கு நான் கொடுக்க மாட்டேன். மயிலாடுதுறை, அப்புறம் புதுக்கோட்டை, திருச்சி, விழுப்புரம் அப்படின்னு அதுக்கு ஒரு கவர் வச்சுருக்கேன். இந்த கவரை நான் என்ன செய்வேன்னா, வெறும் கவரை எடுத்து என் ஆஃபீஸில் உட்காந்து நான் எழுதிடுவேன். இந்த இருக்குல்ல, இதை மாதிரி கவர் எடுத்து இந்த கவரில் பாஸ் ஐயா இது என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. நீங்கள் உட்காருங்க, என்ன எழுதியிருக்குன்னு பாருங்க. இதை மாதிரி வெறும் கவரை எடுத்து அந்த கவரை வந்து நான் என்ன செய்வேன்னா என் பேக்குக்குள்ளே வச்சுக்கிட்டு என் பாட்டுக்கு வந்துடுவேன். அங்கே அதான் இப்போ இந்த அங்கே காணிக்கை எடுத்து என் ஊழியத்துக்கு வேண்டாம், ஜப்பான் ஊழியத்துக்கு தேவை இருக்குது, அங்கே அதை அனுப்பிடுவோம். நீங்கள் கொடுத்தா நான் அதுக்கு அங்கே அனுப்பிடுவேன். ஏன்னா உங்களை கர்த்தர் நம்பணும், நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கணும். உங்கள் புத்தி தான் சரியில்லையே, எப்படி வரும்? என்கிட்ட இல்லை, என் மனைவிக்கு தான் இருக்குது, என் பிள்ளைக்கு இருக்குது, என் பொண்டாட்டிக்கு இருக்குன்னு சொல்கிற ஒரு ஆளுக்கு எப்படி நம்பி கொடுப்பாரு? இவன் கையில் எவ்வளோ கொடுத்தாலும் இவன் பொண்டாட்டி பிள்ளைக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஆண்டவர் அப்படி தான் நினைப்பாரு. மனுஷன் முகத்தை பார்க்குறான், தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. அப்போ உங்கள் இருதயத்தில் இருக்கிற எண்ணம் என்ன? இருதயத்தில் தோன்றுகிற எண்ணம் என்ன? ஊழியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? குடும்பத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, நீங்களாவது என் பொண்டாட்டி பிள்ளைன்னு சொன்னீங்க. சில ஊழியக்காரங்க பொண்டாட்டி நினைக்கிறதில்ல, பிள்ளையும் நினைக்கிறதில்ல. இவங்க ஊழியத்துக்கு போகிறாங்க வராங்க, நல்லா பிரியாணி, சிக்கன் பிரியாணி அது இதுன்னு சாப்பிட்டுருந்தாங்க. மனைவி பட்னியாக கிடக்கா, பிள்ளைகளுக்கு தேவைகள் சந்திக்கப்படலை. அப்போ எப்படி உங்கள் குடும்பத்தில் எழுப்புதல் வரும்? உங்களை எப்படி ஒரு தேவ மனுஷன் உங்கள் மனைவி மதிப்பா? நான் போன மாதமே சொன்னேன், நீங்கள் எப்படி வாங்கன்னு. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? கை வைத்துங்களேன். உங்கள் மனைவியோடையா வந்திருக்கீங்க பாஸ்டர் தேவகுமார்? போன மாதம் 1 2 3 4 பேர் மட்டும்தான் கீழ்ப்படிந்து வந்திருக்கிறீங்க. உங்கள் ஊழியம் சக்ஸஸ் ஆகணும்னா முதல்ல உங்கள் மனைவியை கொண்டு வந்து இந்த ஃபெலோஷிப்பில் உட்கார வைங்க. நீங்கள் உருவாகிற மாதிரியே உங்கள் மனைவிமார்கள் உருவானா தான் அவங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்கங்க முதல்ல. இல்லைன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பாஸ் எங்கே போயிருக்காருன்னு, அது எங்கே போகிறாரு எங்கே வராருன்னு யாருக்கு தெரியும்? காலையில் போனால் சாயங்காலம் வராரு, மத்தியானம் சாப்பாட்டுக்கு வர மாட்டார். அவங்களுக்கு தான் போகிற இடங்கள்ல சிக்கன் பிரியாணி கிடைக்க ரொம்ப விளக்கமாக பேசிடுவாங்க. உங்களோட அவங்க மனம் இல்லை. அல்லேலூயா. நம்ம கூட இருக்க வேண்டியது யாரு? மனைவி. அந்த ஒரு மனம் இல்லாத அந்த குடும்பமோ அந்த ஊழியமோ அது ஆசீர்வதிக்கப்படவே படாது. ஆமே. இப்போ நீங்கள் ஒரு முயற்சி பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், மற்றவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல. கேட்கல? உங்களுக்கு தெரியாதா? இல்லை போன மாதம் வந்தவங்க அதை செஞ்சுருக்கலாம்ல. நீங்கள் கொஞ்சம் பொறுங்க, இவங்க கொஞ்சம் கேள்வி கேட்கட்டும். ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு வரல? அதுக்கு ரீசன் சொல்லுங்க பாப்போம். அது சொல்லிட்டாரா? மனைவி கிட்ட தப்பிச்சு வந்து நிம்மதியாக இருக்கணும்னு தான் இங்கே வர்றோமா? அப்போ கேட்கல? பதிவு ஆகட்டும். அதாவது சின்ன சின்ன காரியத்தை செய்தீங்கன்னா பெரிய சாதனையை சாதிக்கலாம். செய்யறதே என்னது? சின்ன காரியம். மனைவியை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட எதை பேச முடியலையோ அதை ஆவியானவர் இங்கே வந்து ஆண்டவர் பேசுவார். அது நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மாதத்துக்கு பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஒருத்தர் சொன்னார், என் மனைவியை 1 மாதம் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன், அடுத்த மாதம் வந்து ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பாஸ்டர் வந்து நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருந்தார். என் மனைவி உள்ளே கூப்பிட்டு சொன்னாங்க, மரியாதையாக சொல்கிற நம்ம 2 பேரும் அந்த கூட்டத்துக்கு போகணும், நம்ம சாயங்காலம் வந்து அந்த சடங்கு ஃபங்க்ஷனுக்கு போய்க்கலாம், இப்போ நம்ம புறப்படுங்க. எங்கே போனோம்? ராஜபாளையத்துக்கு மீட்டிங் போகணுன்ட்டாங்க. வந்து என் காதில் சொல்லிட்டு போகிறாரு.
1 மாசம் தான் ஐயா கூப்பிட்டேன், இப்போ அவ எண்ணி இழுத்துட்டு வரா. அவர் 2 வருஷமா வந்துகிட்டு இருக்காரு. ஆனா 1 மாசம் கூட்டத்தில் வந்து உட்கார்ந்த உடனே அந்த அம்மா வந்து இவரை இழுத்து எங்க கொண்டு வருது? கூட்டத்துக்கு கொண்டு வருது. பெண்கள் வந்து நமக்கு ரைட் ஹேண்டா இருந்தா போதும், உங்க ஊழியத்தை கர்த்தர் அபரிவிதமா ஆசீர்வதிப்பார். ஒன்று கைதட்டுங்க, இன்னும் ஒரு அலையிலையாவது சொல்லுங்க. ஏன்னா நமக்கு அலையிலையா சொல்ல சொல்லித்தான் பழக்கம், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லித்தான் பழக்கம். நமக்கு ஜெபமும் பண்ண வராது, அப்புறம் என்ன வராது? கைதட்டும் வராது, பாராட்டும் வராது. அல்லேலூயா, ஆமென். நீங்க ஊழியம் நல்லா வளர்ந்து கொண்டு இருக்கிறவங்கள சிலரை பேட்டி கண்டு அவங்ககிட்ட கேளுங்க, உங்க ஊழியம் முதல்ல எப்படி சக்சஸா இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்க, முதல்ல எங்க குடும்பம் சக்சஸா இருக்கு. எது? ஃபேமிலி சக்சஸா இருக்கு. எனக்கு ஒருமனப்பட்டு எல்லாம் செய்யறது யாரு அப்படின்னா யாரு? மனைவி. அப்ப மனைவி வந்து நம்மளோட இருந்தா குடும்பம் வந்து சக்சஸ் ஆயிரும். உங்க குடும்பம் உங்களோட இருந்தா உங்க ஊழியம் சக்சஸ் ஆகும். குடும்பத்திலையும் ஒரு மனம் கிடையாது. இப்போ குடும்பத்துல ஒரு மனம் இல்லைங்கிறது எங்க பிரதிபலிக்கும்? சபையில. இப்ப சபையில இருக்கிறதுலையும் நமக்கு இந்த ஊழ கும்பிடு போடுவாங்க, தோத்திரம் போடுவாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா அங்க தோத்திரம் போட்டுட்டு அந்த பக்கம் போய் பாஸ்டருக்கும் சிஸ்டருக்கும் பிடிக்கவே பிடிக்காது. அப்படி போற போக்கில் ஒரு வார்த்தையை போட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை அங்க என்ன செய்யும்? விளைஞ்சுக்கிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஒரு கூட்டம் ஒருமனப்படலை அப்படின்னா நம்ம ஊழியம் வந்து சக்சஸ் ஆகாது. ஆதி திருச்சபையில அந்த அளவுக்கு ஊழியம் சக்சஸ் ஆகியிருந்ததுக்கு காரணம் என்ன? எல்லாருக்குள்ளும் ஒரே மனத்தை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அந்த ஒரு மனம் இருந்ததுனால அவங்க ஊழியம் வந்து வெற்றி அடைஞ்சது. ஆவியானவர் இறங்கினாரு. ஊழியம் வெற்றிக்கு நம்ம எல்லா யுக்திகளையும் பண்ணினாலும் ஒன்றும் செல்லுபடி ஆகாது. ஆவியானவர் இறங்கிட்டாருன்னா எல்லாத்தையும் தகர்த்து எடுத்து ஆண்டவர் அருமையா கொண்டு போயிடுவார். அல்லேலூயா, ஆமென். அப்ப அந்த ஆவியானவர் இறங்குறதுக்கு தேவை என்னது? ஒரு மனம். அந்த ஒரு மனம் இல்லை அப்படின்னா முதல்ல யார் வரமாட்டா? ஆவியானவர் வரமாட்டார். நீங்க ஆவியானவர் இல்லாம பெந்தகோஸ்துல ஒரு அடி கூட நீங்க எடுத்து வைக்க முடியாது. நம்முடைய பிரசங்கத்துக்கு ஆவியானவர் வேணும், ஊழியத்துக்கு ஆவியானவர் வேணும், ஆத்தும ஆதாயத்துக்கு ஆவியானவர் வேணும், பிசாசை துரத்தனா ஆவியானவர் வேணும். எல்லாத்துக்கும் யார் வேணும்? ஆவியானவர் வேணும். நமக்கு இங்க உள்ளேயே தான் இன்டர்னல் ப்ராப்ளம் இருக்க. ஒண்ணு மைக்ல கேளுங்க, இல்லைன்னா முன்னால வந்து கேளுங்க. கொஸ்டின் வந்துகிட்டே இருந்தா கேளுங்க, கேட்கறத பத்தி தப்பில்லை, எல்லாரும் கேளுங்க. மனைவியை கூட்டணும் சொல்றீங்களா பசியா? மனைவியை நேசிக்க முடியலையே, அவங்க பண்ணது அட்டூழியம் நிறைய இருக்கு, நேசிக்க முடியலையே, பிறகு எப்படி கூட்ட வர முடியும்? நீங்களும் நானும் பண்ண அட்டூழியம் கொஞ்சமா? நம்மளையே ஆண்டவர் நேசித்து ரட்சிக்கலையா? நம்ம எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமாவா இருந்தோம். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால கர்த்தருக்கு நான் பிரியமா இருந்தேன்னு ஒரு ஆள் கை வைத்துங்க, நானுமே கை வைத்த மாட்டேன். ஏன்னா நான் நிறைய பியூசி படிக்குமா, நான் ரட்சிக்கப்பட்ட டைம்ல ஒரு நாளைக்கு 3 சினிமா பார்ப்பேன். பியூசி படிக்கும்போது காலேஜில் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் நான் தான் சாப்ளின், பாய் விரித்து எல்லாம் பாட்டு புஸ்தகம்லாம் எடுத்து வச்சு ஆராதனை முடிஞ்ச உடனே போகிறது. ராத்திரி 2 மணி 3 மணிக்கு தான் வருவோம். முழுக்க எங்கே இருப்போம்? சினிமா தேட்டரில். அப்படி இருக்கும்போது தான் கர்த்தர் என்னை தேடி வந்து ரட்சித்தார். அப்போ நம்மளாம் ரொம்ப யோக்கியம் மாதிரியும் நம்ம மனைவி யோக்கியம் இல்லாத மாதிரி நம்ம நினைக்கிறதே முதல்ல தப்பு. நானே யோக்கியம் இல்லை, ஆனால் என்னை கர்த்தர் தேடி வந்து ரட்சித்தார். என்னைய நம்பித்தான் இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காருன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம யோக்கியம் இல்லாதவர்களாக இருக்கும் பொழுது நம்மை நம்பி அழைத்தார், நம்ம கையில ஊழியத்துக்கு அழைத்து கையில கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்ப அவர் நம்முடைய பரிசுத்தத்தை பார்த்து, நம்ம யோக்கியத்தனத்தை பார்த்து அவர் செய்யல. அவருடைய ஆதீனத்தில் இருந்த திட்டத்தின்படி கர்த்தர் அதை செய்து கொண்டிருக்கிறார். மறுதலித்த பேதுருவை எடுத்து பயன்படுத்தி தலைமையாக்கினாரு. அப்ப நம்முடைய நீதியை வைத்து நாம் ரட்சிக்கப்படவும் இல்லை, நம்முடைய நீதியை வைத்து நாம் அழைக்கப்படவும் இல்லை. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிருபையினாலே நம்மை ரட்சித்தார், கிருபையினாலே நம்மை அழைத்தார். அல்லேலூயா. நல்ல கைதட்டுங்க. அந்த கைதட்டும் போது உங்க ரத்தம் உடவுல நல்லா ஓடும். அல்லேலூயா, ஆமென். அப்ப நேசிக்க முடியாத மனைவியை நேசிக்கிறவன் யாருன்னு கர்த்தர் பார்க்கிறாரு. அல்லேலூயா, ஆமென். முன்னால நிறைய குடும்பங்கள்ல மனைவி வந்து கணவனுக்கு அவ்வளவு தூரம் எதிரடையா செயல்பட்ட போதும் அந்த மனைவியை நேசித்து அப்படி கொஞ்ச நாள் கொண்டு வந்ததுனால அந்த மனைவி அந்த புருஷன்கிட்ட சரணடைந்து அந்த ஊழியத்துல தானே அர்ப்பணித்தாள். அந்த சரித்திரம் எனக்கு தெரியும். அல்லேலூயா,
ஆமென். நான் இன்னைக்கு பேசினதே போன மாசத்தினுடைய அந்த கண்டினியூட்டியை தான் நான் இப்போ பேசுறதுக்காக முகவுரை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். போன மாசம் என்ன பேசணும்? அது ஞாபகத்தில் இருந்தால் நம்ம ஏன் இப்படி இருக்கோம்? உடைக்கப்படுதல். உடைக்கப்பட்ட தலைவன். ஒரு தலைவன் என்ன செய்யணும்? உடைக்கப்படணும். இப்போ மனைவி வந்து சரியில்லை அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரு? நம்ம தான் காரணம். நம்மளை உடைக்கிறதுக்கு சுத்தியலாக பயன்படுத்துவது கர்த்தர் மனைவியை தான். இப்ப மனைவி சரியில்லை அப்படின்னா மனைவிக்கு சுத்தியலா இருக்கிறவன் யாரு? கணவன். இந்த ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஆண்டவர் பயன்படுத்துவார். யாக்கோபை பயன்படுத்துறதுக்கு ஒரு ரூபனையும் ஒரு ஏசாவையும் ஒரு ராகேலையும் தான் கர்த்தர் பயன்படுத்தினார். ஆள் கொத்தி புட்டுங்கிறாங்க அவனை. அவன் அப்படியே சாதுவா மாறிட்டான். இப்ப மனைவி சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த மனைவி மாறணும் அப்படின்னா நீங்க மாறிட்டீங்கன்னா மனைவி ஈஸியா மாறிடுவாங்க. உங்களை உடைக்கிறதுக்கு தான் யாரை கர்த்தர் பயன்படுத்துறாரு? மனைவிய. நீங்க மாறிட்டீங்க, உடைக்க வேண்டியது இல்லை அப்படின்னா மனைவி அங்க பயன்படுத்த மாட்டாரு. அப்ப நீங்க இன்னும் உடைக்கப்படணும் அப்படின்னா யாரை கர்த்தர் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாரு? சம்மட்டியாக அடிக்கிறது யாரு? மனைவி. நீங்க ஜெபத்துல உட்கார்ந்து ஆண்டவரே இன்னும் நான் மாற வேண்டிய காரியங்கள் இதெல்லாம் இருக்கு, என்னை மாத்தும்னு நீங்க சரண்டராங்க, உங்க மனைவி அப்படியே கர்த்தர் விட்டுருவாரு. இதுதான் உண்மை. ஆனா நம்ம இதை சிந்திக்க பிசாசு விட மாட்டான். நமக்கு மனைவி மேல என்ன வந்துடும் தெரியுமா? எரிச்சலும் கோபமும் வரும். அவ ஏட்டிக்கு மூட்டி பண்றா அப்படின்னு நம்ம கோபம் வரும். அந்த ஏட்டிக்கு மூட்டி பண்றது எதுக்கு? கர்த்தர் ஏன் அதை அனுமதிக்கிறாரு? உங்களை இன்னும் பயன்படுத்தணுங்க. அப்ப பயன்படுத்துறதுக்கு உங்களை கர்த்தர் என்ன செய்யணும்? உருவாக்கணும். உருவாக்குறதுக்கு உடைச்சா தானே உருவாக்க முடியும். உடைக்கலைன்னா என்ன செய்ய முடியாது? உருவாக்க முடியாது. அப்போ உங்களை உடைக்கிறது யாரு? மனைவி உடைச்சே உடையலைன்னா இந்த உலகத்துல வேற யாரை வச்சு உங்களை உடைப்பாரு? சொல்லுங்க எஸ். மனைவி அடிச்சே உடையல அப்படின்னா வேற யாரை வச்சு உடைப்பாரு? எல்லாம் டிமிக்கி கொடுத்துருவான்ல. அப்ப அது அப்படி வச்சு அடிக்கும் போதே உடையலை அப்படின்னா அப்ப நீங்க எப்படி உடைவீங்க? நீங்க எப்படி தலைமைத்துவத்துக்கு வர முடியும்? ஒரு தலைவன் அல்லது தலைமைத்துவம் அப்படின்னா அது எவ்வளவு ரெஸ்பான்சிபிள் ஜாப். ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டுமல்ல, அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. எல்லாரும் கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கெல்லாம் என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். அது லேசான தலைவர் அப்படின்னா ஆசைப்படலாம். ஆனா தலைமைத்துவத்தில் உட்கார்ந்து நடத்துறவங்களுக்கு தான் அதுல இருக்கிற கஷ்டம் தெரியும். அது சாதாரணமான ஒரு பதவி கிடையாது. இங்க இருந்து பார்க்கறதுக்கு நம்மளும் இப்படி இருந்தால் நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்கும். அதில் போய் அந்த சீட்டில் உட்காந்து பாருங்க, அது எவ்வளோ பெரிய தலைவலின்னா அப்போ தான் தெரியும். ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பக்குவப்பட்டிருந்தா தான். உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கும்போது நிதானத்தை நீங்கள் இழந்துட்டீங்கன்னா உங்களை கீழே தள்ளி விட்டு போயிடுவாங்க. ஒரு முறை செலக்ட் பண்ணவங்க அவருடைய நடவடிக்கை ஒரு வருஷம் சரியில்லைன்னா அடுத்த வருஷம் கீழே இறக்கணும்னு நினைக்கிறாங்களா இல்லையா? ஏன்? அப்ரோச்சபிலிட்டி இல்லை. வந்து என் பிரச்சனையை சொல்ல வந்து அவருக்கு காது கொடுத்தே கேட்க மாட்டேங்காரு. நான் ஒரு இக்கட்டில் இருக்கிறேன், ஒரு சின்ன உதவி செஞ்சால் போதும், அது கூட அவர் செய்ய மாட்டேங்காரு. அப்போ அவன் யார்? எதுக்கு லாய்க்கு இல்லை? தலைவனுக்கு லாய்க்கு இல்லை. அதுக்கெல்லாம் விசுவாசம் இருக்கணும், தாழ்மை இருக்கணும், அடக்கம் இருக்கணும், பண்பு இருக்கணும், பண்பட்ட இருதயம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் எதில் இருக்க முடியும்? தலைவனாக இருக்க முடியும். இல்லைன்னா தலைவனாக இருக்க முடியாது. கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியலன்னா நம்ம என்ன தலைவனாக இருக்க முடியும்? ஆமென். என்ன சத்தத்தையே காணோம்? கேள்வி கேளுங்க. அந்த கேள்வியில தான் லேர்னிங் வரும். கேள்வி கேட்காம நீங்க மங்கினி மாதிரி உட்கார்ந்துருந்தா உங்க புத்தி எல்லா நாளும் மங்கினியாவே தான் இருக்கும். அதான் இந்த கூட்டம் 11 மணிக்கு ஆரம்பிச்சு 2 மணிக்கு நான் முடிப்பேன். ஒருத்தருக்கும் போர் அடிக்காது. போர் அடிக்காம கர்த்தர் பேசுவாரு. கேட்கிற கேள்விக்கும் கர்த்தர் பதில சொல்லுவாரு. உடைக்கப்படணும் சொன்னீங்களா? என்னைக்கு தான் உடைக்கப்படுதல் முடியும்? எது இல்லை, உடைக்கப்படுதல் வந்து அப்படியே என்ன நம்ம என்னைக்கு தான் உருவாக்கி பிரயோஜனப்பட டெய்லி உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் நாம எப்படி மற்றவங்களை ஆறுதல் படுத்த முடியும்? ஆமாம், அதை நான் இங்கே எழுதி வச்சிருந்தேன். இந்த உடைக்கப்படுதல் எதுன்னு அது முந்தி என்னை இழுத்துருந்தீங்க. எப்போதான் நம்ம உடைக்கப்படுதல் நிற்கும் அப்படின்னா அதுக்கு நான் பதில் எழுதி நானே ஒரு கேள்வியை கேட்டு நானே அதை எழுதி வச்சிருந்தேன். அதாவது வாழ்நாள் முழுவதும் உடைக்கப்படணும். எப்படி?
ஏன் தெரியுமா? நம்முடைய பொசிஷன் கர்த்தர் உயர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம இருந்த மாதிரியே இருக்க மாட்டோம். அப்போ நம்முடைய நிலை, நம்முடைய பொசிஷன் வந்து மேலே உயரும். உயரும் போது அதற்கு ஏற்றவாறு உடைப்பார். நீங்க முதல்ல வந்து பெரிய சம்மட்டியை வச்சு அடிப்பாங்க. அதுக்கப்புறம் உடைக்கிறதுக்கு சம்மட்டியை பயன்படுத்த மாட்டாங்க. எதை பயன்படுத்துவாங்க? சின்ன சின்ன சுத்தியல். ஏன்னா ஏற்கனவே நீங்கள் பெருசாக உடைக்கப்பட்டுட்டீங்க. இப்போ அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உங்களை ஃபிட் பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்வார்? அப்பப்போ 2 தட்டு தட்டுவார். கொத்தனார் கட்டடம் கட்டுறதை பார்த்துருக்கீங்களா? கல் எடுத்து வைக்கும்போது அன்சைஸாக இருக்கும்போது சம்மட்டியை வச்சு உடைப்பாங்க. அதை தூக்கி கொண்டு வந்து இதை கட்டடத்தில் வைக்கும்போது கையில் வந்து ஒரு சின்ன சுத்தியல், இந்த இவ்வளோ பெருசு இருக்கும், ஒரு 100 பவுண்டு சுத்தியல் இருக்கும். அதை வச்சுக்கிட்டு 2 தட்டு கார்னரில் இந்த சில்லு உடஞ்சிரும், ஃபிட் ஆகிரும். அப்போ உடைக்கப்படுதல் என்பது அதுக்கு முடிவே கிடையாது. இப்போ நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுறேன், ஒரு வாரத்துக்கு 5 ஊழியர் கூட்டத்தில் பங்கெடுத்து பிரசங்கம் பண்ணுறேன். இப்போ நான் உடைக்கப்படாமல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் இல்லை. என்னுடைய நிலைக்கு தகுந்தாற் போல கர்த்தர் என்னை உடைத்து தட்டித்தான் உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. வந்து ஊழியருக்கு பிரசங்கம் பண்ண உடனே நம்ம ஒன்றும் உடைக்கப்படலை, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்க முடியாது. அதனால தான் நான் அந்த பாயிண்டை எழுதினேன். நம்முடைய வாழ்நாளில் எவ்வளவு காலம்தான் உடைக்கப்பட வேண்டும் அப்படின்னு. அப்போ நான் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது வாழ்நாள் முழுவதும் உடைக்கப்பட வேண்டும், உபயோகப்பட வேண்டுமானால், ஒதுக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் உடைக்கப்பட வேண்டாம். ஆனால் ஆரம்பத்தில் உடைக்கப்பட்டதற்கும் அதுக்கு பின்பு உடைக்கப்படுவதற்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அங்கே அடின்னு பெரிய சமட்டியை வச்சு அடித்த காலம் உண்டு. இப்போ வந்து ஆண்டவர் உங்களை சமட்டி வச்சு அடிக்க மாட்டார், ஆனால் சுத்தியலை வச்சு அடிப்பார். அந்த சிலும்பு போகிறதுக்காக டு ஃபிட் இன் டு த பில்டிங் ஆர் டு ஃபிட் வித் another ஸ்டோன், இன்னொரு கல்லோடு நீங்கள் இணைவதற்கு என்ன தேவை? ஒரு சில் உடைக்கப்பட வேண்டியது அவசியம். யாக்கோபு வந்து பேர்சபாவிலிருந்து பதானராமுக்கு போகிறான். போய் அவனுக்கு ரொம்ப வரவேற்பு, மாமா வீடு, விருந்து எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் லாபான் சொன்னான், இப்படி வந்து மருமகனை சும்மா வந்து வெட்டி சோறு சாப்பிட்டுட்டு இருக்க வேண்டாம், எனக்கு கொஞ்சம் ஆடு இருக்கு, இந்த ஆட்டை என்ன செய்யுங்க, மேய்ங்க அப்படின்னு கொடுத்தான். இந்த ஆட்டை மேய்க்கிற வரைக்கும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கு இடையில அவன் என்ன பண்ணிவிட்டான்? ராகேல லவ் பண்ணிட்டான். உடனே இவனுக்கு என்ன ஆசை வந்துச்சு? ராகேல கல்யாணம் முடிக்கணும்னு என்ன வந்துச்சு. இப்போ ராகேல கல்யாணம் முடிக்கிறதுக்கு அவன் என்ன விலை கொடுத்தான்? 7 வருஷம் நான் வந்து ஆடு மேய்க்கிறேன்னா. சரி மேயும். 7 வருஷம் மேய்ச்சாச்சு. இந்த 7 வருஷமும் அவன் வந்து வெயில், மழை, பனி, குளிர் எல்லாத்துலேயும் இருந்து வெறியா வேலை பார்க்கான். எதுக்கு? யார் மேலே வைத்த அன்புனால? ராகேல் மேலே வைத்த அன்புனால வெறித்தனமாக வேலை பார்க்குறான். 7 வருஷம் 7 நாள் மாதிரி போயிடுச்சு. கல்யாணம் வந்துருச்சு. எல்லாரும் ஊரெல்லாம் கூடினாங்க. கல்யாணம் முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது, எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா அங்கே அந்த இதை நம்மளாவது கல்யாணம் முடிச்ச உடனே இந்த வெயிலை எடுத்து விட்டுருந்தோம். ஆனால் யூதர்கள் எதை எடுக்க மாட்டாங்க? முகத்திரையை எடுக்க மாட்டாங்க. முகத்திரையோட அப்போ போயிட்டான். அப்படி முகத்திரையோட போனதுனால அங்கே போய் பார்த்தா யார் இருக்கா? திரையை தூக்கின உடனே அவன் இப்படி பார்க்கா. கல்யாணத்து அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்லேயே உடஞ்சிட்டாங்க. அவன் லைஃப்ல கல்யாணம் நாள்லே உடஞ்சிட்டான். சம்மட்டி அடிதான் அது. அதுக்கு மேல அவனால திங்க் பண்ண முடியல. அட பாமே, 7 வருஷம் ராகேலுக்காக நான் என்ன செஞ்சேன்? நான் உழைச்சேனே, வெயிலையும் பார்க்கல, மழையும் பார்க்கலையே, இப்படி என் மாமா ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லி அங்கனே உடஞ்சிட்டான். அவனுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டாக இருந்திருக்கும், லாஸ்ட் நைட்டு மாதிரி இருந்திருக்கும். எப்பண்டா விடியும்னு பார்த்து வேகமா எழுப்பி எங்க போனான்? மாமனார்கிட்ட போனான். அவன் போன ஸ்பீடு என்ன? பயங்கர ஸ்பீடு. மாமனார் இன்னைக்கு 2ல் விட ஆய்க்கிறோன்ட்டு போனான். போனோட மருமங்க வந்து உட்காருங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? இப்ப என்ன கெட்டு போச்சு? 7 நாள் நிறைவேற்றுங்க, இன்னொரு 7 வருஷம் வேலை பாருங்க, எனக்கு ஆள் தேவை இருக்கு, உங்களுக்கு ராகேல் தேவை இருக்கு, இன்னொரு 7 வருஷம் 7. அவன் அங்கிருந்து வந்ததுக்கு இப்ப இவனுக்கு பாரம் தான் கூடிச்ச ஒழிய ஒன்றும் இல்லை. இப்போ வந்த வேகத்தில் என்ன செய்யப்பட்டான்? அங்கேயே உடைக்கப்பட்டான். இப்போ மாமா மீதிக்கு உடைச்சிட்டாரு. சுயம் கம்ப்ளீட்டாக உடைச்சி போச்சு. வந்து இவன் சொன்ன உடனே வேற என்ன அவன் பேசுறானுங்க போட்டிருக்கு? எதுவுமே பேசல. அந்த கடை போயிட்டான். டீலு ஓகே ஆயிடுச்சு. இந்த டீலிங் நடக்கிறதுக்கு இவன் இப்போ என்ன செய்யப்பட்டான்? யாக்கோபு உடைக்கப்படுகிறான்.
சம்மட்டி வச்சு அடிச்ச மாதிரி அவனுடைய சுயம், அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை உடைக்கப்படுகிறது. ராகேல் மேல வச்சிருந்த கனவு உடைக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் 7 நாள் கழிச்சு திரும்ப வந்து அந்த இதெல்லாம் சடங்காச்சாரமெல்லாம் முடிஞ்ச பிறகு திரும்ப யாரை கொடுத்தாச்சு? ஆமா. இப்ப 2 பேர் இருக்காங்கல்ல, இப்ப அந்த 2 பேருக்கு நடுவில் இருந்து இவன் பீஸ்ஃபுல்லா இருந்திருப்பான்னு நினைக்கிறீங்களா? உரலுக்கு ஒரு பக்கம் இடி, மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி. ஏன் கர்த்தர் அனுமதித்தார்? யாக்கோபு வந்து பெரிய கோத்திர தலைவனாக மாறணும். கோத்திர பிதா இஸ் a very highest rank. இஸ்ரவேலில் அது பெரிய உயர்ந்த ஒரு ஸ்தானம். அந்த உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் அவனை வைக்கிறதற்கு அவனை அப்படித்தான் உடைச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. இப்ப அப்படியே நம்ம வாழ்க்கையில ஏன் சிலர் நம்ம இன்னும் உடைத்து கொண்டு இருக்கிறார்கள்? நாம் இன்னும் உடைக்கப்படுவது எதற்காக? உருவாக்கப்படுவதற்காக. உருவாக்கப்படுவது எதற்காக? உபயோகப்படுவதற்காக. அப்ப உடைக்கப்படாத தலைவன் ஒரு தலைவனாய் இருக்க முடியாது. ஒரு உடைக்கப்பட்ட தலைவனால தான் அந்த தலைமைத்துவத்தை சரியாக நடத்த முடியும். அவனை நம்பி அவனுக்கு பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே யாக்கோபு ஆண்டவர் சுக்கா நொறுக்கிட்டாரு. ஏன் தெரியுமா? 12 பிள்ளைகள் பிறந்தாச்சுன்னா 12 பிள்ளைகளுக்கு தகப்பனா இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. 2 பிள்ளைகள் 3, ஒரு பிள்ளையை வச்சுக்கிட்டே இன்னைக்கு சமாளிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஒரு பிள்ளையை உருப்படியா வளர்க்க முடியல. ஆனா 12 பிள்ளையை அவனுக்கு கர்த்தர் கொடுத்தார் என்றால் அவனை நம்பித்தான் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என்ன நம்பினாரு? இந்த 12 பேரையும் 12 கோத்திரமாக உருவாக்கணும், இவனை கோத்திர பிதாவா வைக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். அதனாலதான் அவன் 12 பிள்ளைகளும் பெத்தெடுத்து இவன் நல்ல உருவான பிறகுதான் அவனை திரும்ப எங்க வர சொன்னாரு? கானானுக்கு வர சொன்னாரு. அது வரைக்கும் அவன் எங்க இருந்தான்? 16 இருந்தான், அவுட் ஆஃப் கேனன். இதெல்லாம் வந்த பிறகு திரும்ப அவனை என்ன செஞ்சாருன்னா, நீ எல்லாத்தையும் தூக்கிட்டு நீ பெத்தேலுக்கு போ அப்படின்னாரு. ஒத்தையில ஒரு கம்பம் ஊனிக்கிட்டு கட்டுச்சோறு எடுத்துட்டு போறது ஈஸி. ஆனா திரும்ப அங்கிருந்து பெரிய பரிவாரத்தோட பிள்ளைகள் குட்டிகள் அவனுக்கு இருந்த சொத்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு திரும்பி இங்க வர்றது என்னது? கஷ்டம். ஆனா என்ன செஞ்சு ஆகணும்? தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அவன் வந்துதான் ஆக வேண்டும். அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்றுறது ரொம்ப எளிதான காரியமா ரொம்ப கடினமான காரியமா? இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுறதுக்கு ரத்த வேர்வை சிந்தினாரு. இட்ஸ் வெரி பெயின்ஃபுல், blood shed. ரொம்ப வேதனையானது. ரத்தம் சிந்த வேண்டும். எதுக்கு? தேவ சித்தம் செய்யறதுக்கு. நீங்க தேவ சித்தம் செய்யலைன்னா மாப்பிள்ள மாதிரி மைனர் மாதிரி அப்படியே ஊரை சுத்திக்கிட்டு அப்படியே போய்கிட்டு நீங்க வந்துகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ஒரு வேதனை வராது, கஷ்டம் வராது, ஒண்ணுமே வராது. ஆனா தேவனுடைய சித்தத்தை, பரிபூர்ணமான சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் என்ன செய்து ஆக வேண்டும்? உடைக்கப்படணும். அதே நேரத்தில் வேதனைப்படணும், ரத்தமும் சிந்தணும். ரத்தம் சிந்திக்கிட்டு தான் அவர் கேட்டாரு, பிதாவே இது உமக்கு சித்தமானால் என்னை விட்டு நீங்க கூடும். இன்னைக்கு நாங்க வந்து நிக்கிறேன்னா என்னை 1 வருஷம் கர்த்தர் உடைத்தாரு. 1 வருஷம் என்னை உடைச்சி நொறுக்கி பொடியாக்கி, அன்றைக்கு உடைக்கப்பட்டது என்ன எனக்கு புரியல, வாலிப வயது. ஆனால் காலங்கள் போக போகத்தான் நீ ஏன் அவ்வளவு கடுமையான கொடுமையான பாதையில கர்த்தர் நடத்தினார் என்று அதற்கு பின்னால தான் விளங்கி கொள்ள முடிந்தது. அன்றைக்கு நான் அப்படி உடைக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு உங்களுக்கு பேச எனக்கு தகுதி இருக்காது. ஆமே. ஆகவே உடைக்கப்படுவது ஏன் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது, இந்த தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த உலகத்துல தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென். அது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கும் தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். ஆனா சாத்தான் வந்து நீ ஊழியக்காரனா இரு, ஆனா நீ உடைக்கப்பட்டுறவும் கூடாது, நீ உபயோகப்பட்டுறவும் கூடாது. நிச்சயமா அப்படி மைனர் மாதிரி அப்படியே போகணும், வரணும், இருக்கணும், அப்படியே செய்யணும். ஆனா யாருடைய சித்தம் செய்யக்கூடாது? தேவ சித்தத்தை செய்யக்கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஏன் அந்த கேள்வி கேட்குறாங்க தெரியுமா பாஸ்டர்? கூட்டம் அப்படின்னா இந்த கூட்டத்துக்கு வந்தால் என்ன கிடைக்கணும் ஏன் கேட்குறாங்க? அந்த மென்டாலிட்டி நமக்கு எப்படி வந்தது? அப்படி ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு மைண்ட் செட் எப்படி டெவலப் ஆச்சுது? எப்படி? கொடுத்தவன் கொடுத்தான்னா வாங்குறவனுக்கு மதியம் எங்க போச்சு?
கொடுக்கும்போது அதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வருதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதா? எங்க நல்லா இருக்கீங்க சொல்லுங்க, அங்கே முன்னால் வந்து சொல்லுங்க. நான் கூட்டம் கூட்டமாக ஒவ்வொரு பெலச்சீவுக்கு போகிறேன், எனக்கு அவங்க பேக்கு கொடுக்காங்க, சட்ட துணிமணி கொடுக்காங்க, நான் நல்லா இருக்கேன்னு வந்து சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம் பாஸ்டர், ரியலா ஐ எம் காலிங் யூ, ப்ளீஸ் கம் அண்ட் டெல். அந்த விவரம் தெரியாததுனால தான் நீங்கள் கை நீட்டி வாங்கிட்டு இருக்கீங்க, உங்களை கோமாளி ஆக்கிட்டு இருக்காங்க. இங்கே 2 லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்ட் வந்து வாங்குற லிஸ்ட்டு, ஒன்று கொடுக்குற லிஸ்ட். கொடுக்குறவன் வாங்க மாட்டான், வாங்குறவன் கொடுக்க மாட்டான், வாங்கிக்கிட்டே தான் இருப்பான். என்னைக்காவது உங்களுக்கு நான் இந்த ஊழியர் கூடத்துக்கு போகிறேன், ஒரு 20-30 பேனா வாங்கிட்டு போய் 5 ரூபா பேனா, ரொம்ப இல்லை, ஒரு 150 ரூபாய்க்கு அல்லது ஒரு 500 ரூபாய்க்கு பேனா வாங்கிட்டு போய் ஆளுக்கு ஒன்று என் சார்பில் கொடுக்கணும்னு யாருக்காவது மைண்ட் செட் வந்திருக்கா? சொல்லுங்க. ஒருத்தர் கை வைத்துறது. இங்கே எந்திரிச்சு வாங்க, வாங்க பேச. அது என்ன விவரம்னு சொல்லுங்க. அந்த மைண்ட் செட் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? சின்ன குழந்தைகளை கொடுப்பீங்க, நீங்கள் சண்டே கிளாஸ் நடத்துவீங்க. நான் சொல்றது ஊழியர் மீட்டிங்கில், இந்த ஊழியர் கூட்டத்தில் வந்து நான் இதை மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஒரு எண்ணம் வந்திருக்கா? அப்படின்னா வர்றது. ஏன் தெரியுமா? அவர் கொடுக்காரு, அவருக்கு வருது, கொடுக்காரு, வாங்க வேண்டியதானே. பாஸ்டர் சொன்னாங்கல்ல, அட அந்த பாஸ்டர் மாதிரி என்னைக்கு நீங்கள் மாற போறீங்க? என்னைக்காவது அந்த மாதிரி நானும் கொடுக்கணுங்கிற இடத்துக்கு கர்த்தர் என்னை கொண்டு வரணும், அல்லது நான் கொடுக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நீங்கள் வர முடியுமா? வந்து அதுதான் நீங்கள் வந்து சொல்லுங்க. என்ன அப்படி வந்திருந்தா நீங்கள் இந்த பதிலை சொல்லியிருக்க மாட்டீங்க. அதாவது சொல்லுங்க, சண்டே கிளாஸுக்கெல்லாம் நம்ம பேனா வாங்கி கொடுப்போம், நோட்டு வாங்கி கொடுப்போம். நான் அதை கேட்கல. ஊழியர் மீட்டிங்க்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கா? வராது. ஏன் வராது அப்படின்னா, இருக்கிறவன் கொடுப்பான்யா, நம்ம என்னத்துக்கு போய் கொடுக்கணும்? பகுதியில எல்லாம் மத்தேயு 13:8, மார்க்கு 4:8, லூக்கா 8:8, இதில் வந்து ஒரு ஊமையை சொல்றாரு. அநேக ஊமைகளை அவர் என்ன செய்வார்? நல்ல நிலத்தில் விழுந்தது, அது 1 100 கொடுத்தது என்றார். 30, 60, 100. இப்போ இந்த பலன் கொடுக்கறதற்கு விதையும் முக்கியம், எதுவும் முக்கியம்? நிலமும் முக்கியம். இப்போ இந்த நிலம் பண்படுத்தப்பட்ட நல்ல நிலமாக இருந்தால் என்னாகும்? அந்த இது முளைத்து நல்ல பலனை கொடுக்கும். இல்லைன்னா அந்த பலன் கொடுக்காது. இப்போ வசனம் தான் விதை. இந்த வசனம் வந்து எல்லாருடைய இருதயத்தில் விதைக்கப்படுகிறது. ஆனால் விதைக்கப்பட்டாலும் எந்த நிலம் 30, எந்த நிலம் 60, எந்த நிலம் 100 பலன் கொடுக்கிறது? நல்ல நிலம் மாத்திரம்தான் நல்ல பலனை கொடுக்கும். நிலம் வந்து எதற்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்குது? நம்ம இருதயத்துக்கு. இந்த இருதயத்தில் நீங்கள் எதை ரிசீவ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் இருதயம் வந்து பண்படும். நம்ம வாங்கணுங்கிற மென்டாலிட்டி நமக்கு இருக்கிற வரைக்கும் கொடுக்கணுங்கிற மென்டாலிட்டி வரவே வராது. வாங்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா கொடுக்கணுங்கிற எண்ணம் வரவே வராது. நீங்கள் கொடுக்கலை, விதைக்கலை அப்படின்னா திரும்ப என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியும். இப்போ நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா இந்த விதைப்புக்கு நமக்கு நல்ல அறுவடை வேண்டும். அதாவது நல்ல ஒரு விசுவாசம் உள்ள எல்லாரும் உருவாகணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க கொடுத்து கெடுக்க மாட்டாங்க. எங்கள் பாசியாக கூட நான் 45 வருஷம் இருந்திருக்கேன். நான் தான் அவங்களுக்கு அசிஸ்டண்ட்டு. ஃபாரின் ட்ராவல் ஃபுல்லாக நாங்கள் 2 பேர் தான் போவோம். லோக்கல்லையும் போவோம், காரில், பிளைனில், ட்ரெயினில் எல்லாம் ட்ராவல் பண்ணி 45 வருஷம் நான் கூட இருந்திருக்கேன். நான் ஒரு நாள் கூட அவங்களை என்னை கொடுத்து கெடுக்கலை. என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு கூட அவங்க கிஃப்டாக கூட எழுதலை. 3 பிள்ளைகள் திருமணம் நடந்திருக்கு. ஒரு 45 வருஷம் நான் அவங்க கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன். மிஷினரிஸ் எல்லாம் நான் தான் ஹேண்டில் பண்ணுறேன். ஏன்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில் இங்கிலீஷே தெரியாது, மிஷினரிஸ்கிட்ட பேச மாட்டாங்க, நான் தான் பேசணும். அவ்வளவு தூரம் இருந்து எனக்கு என் பிள்ளைகளுடைய திருமணத்துக்கு கூட ஒரு 10,000 20,000 அவங்ககிட்ட தான் நான் வாங்கினேன். என்னை எப்படி உருவாக்குனாங்க தெரியுமா?
அவர்களுக்கு பின்னால நான் அவர்களைப் போல ஒரு தலைவனாக வர வேண்டும், கொடுக்கிறவனாக மாற வேண்டும் என்று என்னை அவர்கள் உருவாக்கினார்கள். அதனால தான் இன்னைக்கு நான் கொடுக்கிற இடத்துல இருக்கிறேன். ஆமென். எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் ஒன்றை கொடுக்கும்போது அதை வாங்கணுன்னு தான் மைண்ட் செட் இருக்குமே ஒழிய வேண்டாம்னு யாரும் சொல்ல மாட்டோம். அந்த எண்ணம் நமக்கு என்ன செய்யாது? வரவே வராது, வரவே வராது. ஏன்னா வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு வரவே வராது. ஆமென். அல்லேலூயா. ஆக சாத்தான் வந்து எல்லா ஊழியக்காரங்களையும் அப்படியே டம்மி பீஸ் மாதிரி வைக்கணும்னு அவன் திட்டம் போட்டு அதற்கு யாரைத்தான் பயன்படுத்துறான்? ஊழியக்காரங்களை தான் பயன்படுத்துறான். நீங்க ஒரு பொருளை கொடுக்குறோம், அந்த இதை கொடுக்குறோம் வாங்க அப்படின்னு சொன்ன இடத்துக்கு நீங்க போகாம இருந்து பாருங்க, அவங்க வாங்கி வச்ச பொருள் முழுதும் வேஸ்டா போயிடும். திரும்பி அவங்களுக்கு என்ன எண்ணம் வராது? கொடுக்கணுங்கிற எண்ணம் வராது. ஏன்னா நமக்கு என்ன எண்ணம் இல்லை? வாங்கணுங்கிற எண்ணம் இல்லை. நமக்கு இப்போ என்ன மைண்டில் வந்துட்டுக்கோம்? நான் கொடுக்கணும். நீங்கள் 5 ரூபாயை கொடுத்து பாருங்க, 500 ரூபாயை கத்தர் உங்களுக்கு தருவார். 5000 ரூபாயை நீங்கள் கொடுத்து பாருங்க, 50,000 ரூபாய் கத்தர் தருவார். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வந்துவிடக்கூடாது என்பதில் யார் கவனமாக இருக்கா? ஊழியக்காரங்க விதைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அறுவடை பயங்கரமாக நடக்கும் என்று சாத்தானுக்கு தெரியும். ஆமென். ஆனால் ஊழியக்காரங்களை அவன் என்ன செய்ய விட மாட்டான்? கொடுக்க விட மாட்டான். இப்போ நீங்கள் ஒரு எண்ணெய் வந்து இன்னைக்கு ஊழியர் கூட்டத்துக்கு சமைக்கிறாங்க, ஒரு 5 கிலோ அரிசி வாங்கிட்டு போவோம், பாஸ் ஏசுதாஸ்ட்டை கொண்டு போய் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறீங்க. அவர் என்ன சொல்லுவார்? ஓ உங்களுக்கு வேறு வேலை இல்லை, சும்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு வரோம் ஐயா, அவருக்கு ஏதாவது பணங்கனா வரும், அதான் அவர் நடத்தி கிடக்காரு, நீர் எதுக்கு இப்போ காசை வேஸ்ட் பண்ணு கொடுக்குறவனையும் தடுத்துருவாங்க. உண்டா இல்லையா? நான் சொல்கிற மாதிரி பேச்சு நடக்கா இல்லையா? அப்போ எங்கே நம்ம விளங்குவோம்? ஏன் கொடுக்கணுங்கிற கேள்வி வந்துருச்சு அப்படின்னா நம்ம கொடுக்க முடியாது. மைண்ட் செட் எல்லாமே மைண்ட் செட்டு தாங்க. அதனால தான் சீஷர்களுக்கு திரும்ப 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 பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவர் மைண்டை கழுவிக்கிட்டே இருந்தார். தான் போன பிறகு தன்னை போல இவர்கள் இருக்க வேண்டும் என்று அதைத்தான் அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். இவர்களுக்கு வேற ஒரு புத்தி வந்துடக்கூடாது, சாத்தாங்க எடுத்துடக்கூடாது. கூடவே வச்சு மைண்டை கழுவிக்கிட்டே வந்தார். நான் 45 வருஷம் பார்த்ததை இப்போ நான் செய்கிறேன். 45 வருஷம் நான் என்ன பார்த்தேன், அவங்க எப்படி கொடுக்குறாங்க, என்ன செய்கிறாங்க. திடீர்னு மனோகர் அந்த களக்காடு வரைக்கும் போயிட்டு வரணும். ரைட், 2 பேரும் போவோம். எதுக்கு போகிறோம், என்ன போகிறோம், எனக்கு ஒன்றும் தெரியாது. சொன்ன உடனே நமக்கு நம்ம அசிஸ்டண்ட்டு நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி, கமலா நானும் பாசையாவும் களக்காடு வரைக்கும் போயிட்டு நான் ஒரு 9 o'clock மேலே வருவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை பண்ணிவிட்டு நான் பாட்டில் போயிடுவேன். அங்கே எதுக்கு போகிறோம்? ஒரு ஊழியக்கார திடீர்னு அவங்க மனசில் இருக்கும், அவங்கள போய் பார்ப்பாங்க. சொல்லாமல் கொள்ளாமல் வந்தோடனே காலும் ஓடாது கையும் ஓடாது. போன உடனே வந்து ஐயா தோத்துறோம், எப்படி இருக்கியா, நல்லா இருக்கியா, ஊழியர் நல்லா இருக்கா, டக்குன்னு பாக்கெட் வந்து ஒரு 1000 2000 எடுத்து கையில் கொடுப்பாங்க. ஒரு ஜபத்தை பண்ணுவாங்க. ஐயா ஒரு காப்பி குடிச்சு, நான் காப்பி குடிக்கவா வந்தேன், நான் வந்த வேலை முடிஞ்சது, போயிட்டு வரேன்ட்டு காரில் ஏறி வந்துடுவோம். எனக்கு அப்படி புரியலை. திடீர்னு ஒரு ஊழியக்காரனை போய் பார்த்து ஒரு 1000 2000 கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து ஒரு ஜபத்தை பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது, மனோர் இன்னைக்கு நான் ரூமில் இருக்கும்போது இந்த ஊழியக்காரனை போய் பார்த்து ஒரு காணிக்கை கொடுக்கணும் போல் கர்த்தர் என் உள்ளத்தில் ஒரு உணர்வை கொடுத்தாரு. அதனால தான் திடீர்னு போகிறோம். நீர் கூட என்னமோ நினச்சிப்பேன், நான் ஒன்றும் நினைக்கல பாசியா. நீங்கள் புறப்படுறீங்கன்னா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு தூண்டுதல் இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுக்காங்களா, எனக்கு ஒன்றும் தெரியலையே, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் ஒரு நாள் நீங்கள் நினைச்சது கிடையாது. நான் நினச்சதே கிடையாது. ஏன்? ஏன்னா எனக்கு தரணும்னா கர்த்தர் பேசியிருப்பாரு. கர்த்தர் என்ன செய்வார்? நான் சர்ச்சு கட்டிக்கிட்டு இருக்கேங்க, அதாவது இப்போ இருக்க சர்ச்சில் பழைய மேலே கூரை போட்டு கீழே தளம் போடுறதுக்கு மணல் அடிக்கணும். அப்போ ஒரு லோடு மணல் 700 ரூபாய். அந்த 700 ரூபா கொடுத்து மணல் வாங்குறது என்கிட்ட காசு கிடையாது. நான் என்கிட்ட அப்போ அம்பாசிடர் கார்டு இருந்துச்சு. சீட்டை கலட்டிட்டு எங்களுக்கு பக்கத்தில் தாமிரபரணி ஆறு போகுது, அந்த ஆறில் போய் இந்த சாக்கில் சிமெண்ட் சாக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக மணலை போட்டு அந்த சீட்டு கீழே எல்லாம் பின்னாடி போட்டு நானே ட்ரைவ் பண்ணிக்கிட்டு வருவேன். அப்போ ஒரு நாள் இவங்க ரூமில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நான் ஒரு தலப்பாக கட்டிக்கிட்டு ஒரு மூட்டையை சுமக்கிற மாதிரி ஒரு தரிசனம். மனோவர் வந்து இப்படி ட்ரெஸ் பண்ண மாட்டார், தலப்பா ஒரு நாள் கட்ட மாட்டார், ஏன் இதை கத்த தராரு அப்படின்ட்டு
அப்படி யோசிக்கும் போது கர்த்தர் சொன்னார், ஒரு 5000 ரூபா கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்ட்டு. இன்னும் ஒரு 5000 ரூபாயை பாக்கெட்டில் எடுத்து வச்சுட்டு, இவங்க வந்து என்னை தேடி வராங்க, நான் மணலெல்லாம் ஆற்றுக்கு போயிருக்கேன். வந்து உங்கள் பாஸ்டர் எங்கே அப்படின்னா, அவங்க மணலில். பாஸ்டர் எதுக்கு மணலெல்லாம் போயிருக்காரு அப்படின்னு சேரை போட்டு உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காம்பவுண்டுக்குள்ளே. நான் காரில் வந்து இறங்கி, நான் இறங்கி வரும்போது தலையில் என்ன கட்டியிருக்கேன், தலப்பாக கட்டியிருக்கேன். இவங்களை பார்த்த உடனே டக்குன்னு எடுத்துகிட்டு பாச தோத்துறோம் அப்படின்னேன். வாங்க உட்காருங்க, உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இதே கோலத்தில் கர்த்தர் காட்டினார். இதே கோலத்தில் கர்த்தர் காட்டினார். ஒரு 5000 ரூபாய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அதனால நான் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டு ஜெபம் பண்ணிவிட்டு, இனி நாளையிலேருந்து இந்த காரை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண தான் கொடுத்துருக்கேனே ஒழிய மணல் அடிக்கிறதுக்கு இல்லை. இனி தலப்பாவும் கட்டக்கூடாது, மணல் அடிக்க போகக்கூடாது, ஆர்டர் பண்ணி வாங்குன்னு 5000 ரூபாய் கையில் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ எனக்கு தேவையானா யார் பேசுவா? கர்த்தர் பேசுவார். எது 92 நினைக்கிறேன், 91 92 அந்த ஷெட்டு போட்டிருந்தோம்ல. இப்போ இருக்க சர்ச்சுக்கு முன்னால் ஷெட்டு நீளம் 120 அடியும் ஷெட்டு போட்டிருந்தோம். அந்த டைமில் 90 இருக்கும். இப்போ எனக்கு ஒருத்தரை கொண்டு கொடுக்கணும் அப்படின்னா என்ன ஆகும்? யார் ஏவுவா? கர்த்தர் ஏவுவார். உங்களுக்கு பொறுத்திருக்க முடியலன்னா அது கர்த்தருக்கு என்ன செய்யும்? அதான், அதாவது என் கையிலேயே எடுத்து அங்கே 2000 கொடுங்க, 3000 கொடுங்க, 5000 கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் அரிசி இருக்காது. அதுவும் சோதனைக்காவது என்னைக்கு அரிசி பலசரக்கு இல்லையோ அன்றைக்கு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது, மனோர் வீட்டில் அரிசி பலசரக்கு இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைன்னு சொன்னால் நான் அவங்கள எதிர்பார்க்குறேன்னு அர்த்தம், இருக்குன்னு சொன்னால் நான் பொய் சொல்கிறேன்னு அர்த்தம். இப்போ என்ன பதில் சொல்ல? இருக்கணும்னு சொல்ல முடியாது, உண்மையிலே இல்லை. இல்லை அப்படின்னு சொன்னால் அதான் பாச கர்த்தர் பார்த்துக்கிடுவாருனாலே எங்கள் அப்பன் குதிலுக்குள்ளே இல்லைன்னு அர்த்தம். ஒருத்தரை பார்த்து ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் இந்த தேவைக்காக அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஏதாவது முடிஞ்சால் செய்யுங்கன்னு அர்த்தம். அது வெள்ளைக்காரனுக்கு தெரியும், நம்ம ஆட்களுக்கு தெரியாது. ப்ளீஸ் ப்ரே ஃபார் மீ அப்படின்னாலே அவன் எப்படி எடுத்துக்கிடுவான் அப்படின்னா, ஜெபம் மட்டும் இல்லை, உன்னால் முடிஞ்சதை செய் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்ம ஆட்கள் ஜெபம் பண்ணால் ஆட்டும் பாச நான் ஜெபம் பண்ணிக்கிறதுன்னு ஜெபம் கண்ணை மூடிட்டு ஜெபம் பண்ணிக்கிடுவோம். கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம்? கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த இருதயத்தில் நம்ம டெவலப் ஆகலை. என் கையில் இருந்தால் போகும், 1000 2000 5000 10000 நான் தான் எடுத்து கொடுப்பேன். ஆனால் ஒரு நாளும் அதில் ஒரு 1000 எனக்கு வேணும்னு நான் கேட்டதில்லை. அவங்க என்கிட்ட கேட்பாங்க, வீட்டில் அரிசி பலசரக்கெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லாமலாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இருக்கணும் இல்லை, இல்லைன்னு இல்லை. அவங்க வந்து ஆவியானவர் ஏவி தான் கேட்குறாரு, ஆவியானவர் தூண்டுதல் தான் கேட்குறாங்க. ஆனால் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. நம்ம தலைவர்கிட்ட கூடவே இருக்கிறோம், 16 மணி நேரம் கூட இருக்கிறோம், 8 மணி நேரம் தான் வீட்டில் இருக்கோம். அப்பப்போ 50 100 வாங்கிட்டு இருந்தா நம்ம மேலே அவங்களுக்கு என்ன வந்துடும்? சலிப்பும் வெறுப்பும் வந்துடும். நமக்கு தரணும்னா யார் மூலம் தரணும்? கர்த்தர் மூலமாக தான் தரணும். அது உங்களை சோதித்து சுத்த பொண்ணாக நீங்கள் விளங்கின பிறகு தான் அதையும் ஆண்டவர் செய்வார். எப்பவுமே தனக்கு பாரம் வந்து தானாக வந்து செய்வது வேற. ஒருத்தர் நம்மளை பஞ்சரித்து கேட்டு கொடுக்கணுங்கும் போது ஒரு எரிச்சலோடு தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் ஆவியான ஒரு உள்ளத்தில் ஏவிட்டார் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ. போன வாரத்தில் நான் எட்டயபுரம் போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு கடையில் நானும் பாஸ்டம்மாவும் டீ குடிக்கிறதுக்காக உட்கார்ந்தோம். நாங்கள் உட்கார்ந்ததுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி. நகை இல்லாமல் அந்த சகோதரி இருந்த உடனே நான் சொன்னேன், இவங்களும் பெந்தகோஸ் போல தான் இருக்கு கமலா அப்படின்னு. உடனே அவங்க டக்குன்னு வந்து, சிஸ்டர் நீங்கள் எந்த ஊர், எங்கே இருக்கிறீங்க, எந்த சர்ச்சின்னு விசாரிக்க ஆரம்பித்தாங்க. அப்போ நாகலாபுரத்தில் இருக்கிறோம், நாங்கள் ஊழியம் செய்கிறோம், நானும் பாஸ்டர் தானே அவர் சொன்னார். அப்படியா அப்படின்னு தோத்திரம் பண்ணிவிட்டு நாங்கள் அதுக்குள்ளே அவங்க குடிச்சிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் குடிச்சு முடிச்சிட்டோம். திடீர்னு என் உள்ளத்தில் வந்து ஆவியானவர் உணர்த்தினார், ஒரு 500 ரூபா எடுத்து காணிக்க கொடு அப்படின்னு. உடனே பேக்கில் இருந்து ஒரு கவருக்குள்ள ஒரு 500 ரூபா வச்சு கிளம்பி வரும்போது டக்குன்னு கையில் கொடுத்து, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் அவர் அதுக்கு முன்னால் பார்த்ததும் கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாது.
அவருடைய மிரண்டு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னடா திடீர்னு வந்தாங்க, பார்த்தாங்க, காணிக்கை கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னா நம்ம உள்ளத்தில் என்ன வந்துட்டு ஒரு உணர்வு. தூதன் அங்கே வந்து நின்று, மகனே நீ எழுந்து ஒரு 500 ரூபாயை கவருக்குள்ள திணிச்சு அவன் கையில் கொண்டு போய் திணிச்சிட்டு வான்னா பேசினாரு இல்லை. ஆனால் நமக்கு என்ன இருக்கு? உணர்வு. அந்த ஆவிக்குரியவர்களுக்கு அந்த உணர்வு இருக்கணும். அந்த உணர்வு இருந்தால் நீங்கள் உருப்பிட்டுருவீங்க. இப்போ சில நேரம் நமக்கு கொடுக்கணுங்க, வாஞ்சை இருக்கு, கையில காசு இல்லை, கடன் கையில் காசு இல்லைன்னா கத்தர் வாஞ்சியை கொடுக்க மாட்டாரு. வாஞ்சை சில நேரம் என்ன வந்துருது, அப்படியே கடன் வாங்கி கொடுக்கலாமா? அது புத்தி சரியில்லைன்னா அது கத்தர் என்ன பண்ணுவாரு? வெறுங்கை முளம்படுமா? உங்க கையில காசு இருந்தா கொடுன்னா நீங்க கொடுத்துடலாம். இல்லை சில நேரம் நமக்கு ஏவுதல் வரும், அப்போ நம்ம ஜெபம் பண்ணணும். இப்போ அது எனக்கு சில நேரங்களில் வரும், ஆனால் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணும்போது என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கோம்ல, கர்த்தர் தருவார். அந்த கரெக்டாக நான் எவ்வளவு அனுப்பணும்னு எனக்கு உள்ளத்தில் ஒரு தூண்டுதல் வருதோ, அந்த காணிக்கை வந்துருச்சுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சு உடனே அனுப்பிடுவோம். விதைக்கிறது பல விதங்களில் விதைக்கலாம். ஆனால் நீங்கள் விதைக்க விதைக்க ஒரு நாளும் வறுமையாக போகவே மாட்டீங்க, வெறுமையாக போகவும் மாட்டீங்க. உங்கள் களஞ்சிய நிரம்பும். அல்லேலூயா. வேதம் சொல்லுது உங்கள் களஞ்சிய நிரம்பும்னு சொல்லியிருக்கு. விதைக்கிறவங்க அனுபவத்தை நீங்கள் கேட்டு பாருங்க. கொடுக்குறவங்க இருக்கிறீங்க, ஒரு சிலர் கொடுக்குறவங்க இருக்கிறாங்க, கொடுத்து ஆசீர்வதிக்கப்பட்டவங்க இங்கே உள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் அவங்க கிட்ட தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் கேட்டு பாருங்க, ஏன் அவங்கள கத்தர் அப்படி நடத்துறாரு, நம்மளை ஏன் இப்படி நடத்துறாரு அப்படின்னா அது அப்படிதான். முதல்ல நம்ம எதை மாற்றணும் சொல்லுங்க? மைண்ட் செட்டை மாற்றணும். இந்த மைண்ட் செட்டு மாறிட்டுனா எல்லாருமே, இப்போ எனக்கெல்லாம் என்னன்னா என்னை போலவே நீங்கள்லாம் மாறணுங்கிறது தான் என்னுடைய நோக்கம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் வந்து பொறுமையாக இருந்து நம்மளை சோதித்து பார்த்து நம்ம எல்லா விதங்களும் சரியாக இருக்கிறோமா என்று பார்த்து தான் ஆண்டவர் நம்மளை நம்பி நம்ம கையில் கத்தர் கொடுப்பாரு. ஆமென். பணத்தை கொடுத்து அந்த பணத்தை சுயநலமாக பயன்படுத்துகிறவங்க கிட்ட திரும்பி கொடுக்க மாட்டார், ஒரு தடவை கொடுப்பாரு. ஏன்னா நம்ம கையில் வர்ற பணமெல்லாம், நான் இது ஒரு டீச்சிங்காகவே எல்லா பாஸ்டர்ஸுக்கும் சொல்லுவேன், நம்ம கையில் வர்ற பணமெல்லாம் நம்முடையது அல்ல. அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம கையில் கத்தர் கொடுக்குற பணமெல்லாம் யாருக்கு அல்ல, அது நமக்கு அல்ல. அந்த பணம் வந்த உடனே இது எதுக்காக பற்றிட்டே கத்தர் கொடுக்குறாரு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து ஜெபம் பண்ணி அவர் சொல்கிற வரைக்கும் அல்லது ஒரு ஏவுதல் வர்ற வரைக்கும் அதை அப்படியே பர்ஸில் வைக்கக்கூடிய அடக்கம் இருக்கான்னு பார்ப்பாரு. அல்லேலூயா. ஆமென். திடீர்னு 5000 ரூபா 10,000 ரூபா காணிக்க வருது, எதுக்கு கத்த தர்றாரு? என்னுடைய பர்பஸ் என்ன? உடனே 10,000 வந்த உடனே கடையில் போய் ஒரு பொருளை வாங்கணும்னு ஓடனோம்னா அடுத்து தரமாட்டார். அவர் எதுக்காக தந்திருப்பாரு? கொடுத்ததுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு நோக்கம் இருக்கும். அந்த நோக்கம் தெரிஞ்சுக்கிட்டா பரவாயில்ல, தெரியலைன்னா அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்? நமக்கு தெளிவு இல்லை. அப்ப தெளிவு இல்லை அப்படின்னா அது தெளிவு கிடைக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? காத்திருக்கணும். கையில காசை வச்சுட்டு நம்மளால காத்திருக்க முடியுமா? அப்படி ஒரு அடக்கம் நமக்கு இருக்கா? சொல்லுங்க. இல்ல. கையில காசு வந்த உடனே அதை செலவழிக்கிற மைண்ட் செட்டு நமக்கு வந்துடும். ஏதாவது ஒரு பொருளை வாங்கணும் அல்லது ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ நமக்கு ஒரு தேவை இருக்கும், அதே நேரத்தில் வந்து கத்தர் ஒரு காணிக்கையை தந்து இவன் என்ன செய்யறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கத்தர் பார்ப்பாரு. அதை யாருக்காவது கொடுக்கறதுக்காக நம்மகிட்ட கொடுத்துருப்பாரு. அவர் நம்மகிட்ட ஏவுறதுக்கு முன்னாடியே நாம் என்ன பண்ணிடுவோம்? செலவு பண்ணிடுவோம். அடுத்த முறை கத்தர் உங்களை நம்பி தருவாரா? சொல்லுங்க. தரமாட்டார். ஏன் தெரியுமா? அவர் கொடுத்த பர்பஸ் வந்து நிறைவேறல. நீங்களும் நானும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார். நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருந்தால் உங்க கையில லட்சமா கத்தர் தருவார். அந்த லட்சங்களை நம்ம கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுவோம், பயன்படுத்துவோம். ஆமென். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கையில 100 200 கூட வராதுங்க, 1000 2000 கூட வராது. இப்போ நான் சொல்ற கத்தர் என்னை கொண்டு பேசி கொண்டிருக்கிற இந்த லெவலில் உங்களுடைய சிந்தனையை நீங்க மாற்றி நீங்கள் அந்த லெவலுக்கு நீங்கள் உயர்ந்து போகணும்னு விரும்பிட்டீங்க, உங்கள் மைண்ட் செட்டை மாற்றிட்டீங்கன்னா அடுத்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களை நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அல்லேலூயா. ஆமென். உங்களை கத்தர் நமக்காக இல்லை, நம்மளை கத்தர் யாருக்காக வச்சிருக்காரு சொல்லுங்க? யாருக்காக? அவருக்காக, மற்றவங்களுக்காகத்தான் உங்களை என்னையும் வச்சிருக்காரு. இப்போ நான் இருக்கிறது எனக்காக, என் சபைக்கு மட்டும் கிடையாது. நான் ஒரு காலத்தில் அப்படி இருந்தேன்.
என் சபையை விட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு நாள் கர்த்தர் சொன்னார். உன்னைய நான் 45 வருஷம் உருவாக்கியிருக்கேன். எதுக்கு தெரியுமா? உன் சபைக்கும் மற்ற சபைக்கும் பிரயோஜனமாக இருக்கத்தான் உன்னை உருவாக்கியிருக்கேங்கிற அந்த ரகசியத்தை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, ஆமென். ஒரு சாக்ரிஃபிஷியல் மைண்ட் இல்லை, தியாக உணர்வு இல்லை, தியாகத்தின் சிந்தனை இல்லை அப்படின்னா நம்ம ஊழியத்தெல்லாம் பயன்பட முடியாது. பயன்படணும்னு நீங்கள் நினைக்காதீங்க, பயன்படுத்த மாட்டாது. எனக்கு இப்போ இந்த மாதம் இந்த ஊழியத்துக்கு 60,000 65,000 ரூபா செலவாகும். நான் தசமாகத்திலேருந்து ஒன்றும் எடுக்க முடியாது. அந்த வர்ற தசமாக அங்கே உள்ள காரியத்துக்கு எல்லாத்துக்கும் சரியாக இருக்கும். ஆனால் எனக்கு மாதம் என்ன வேணும்? 60,000 65,000 ரூபா வேணும். எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. எப்படி கர்த்தர் ஒவ்வொரு மாதம் சந்திக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாதம் இந்த ஊழியம் மகிமையாக நடந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மாதத்துக்கு குறைஞ்சது 5,000 6,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 30-35,000 டீசல் போட்டு நான் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஊழியங்களை செய்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு நாளும் ஒரு குறைவும் கர்த்தர் வைக்கல. ஆனால் மொத்தமாக நம்ம கையில் கொடுத்து இந்த மாதம் தோட்டத்திலே இந்த இவ்வளோ 60,000 கையில் வச்சுக்கணும், யாரும் அவுத்திர மட்டும் தரல. கர்த்தர் அப்படி தரல. ஆனால் ஊழியம் என்ன செய்யுது? நடந்துக்கிட்டே இருக்கு. நான் தான் சொன்னல, இன்னைக்கு காலையில் நேற்றுக்கு ஆமென், அடுத்த மாதம் இதே மாதிரி தருவாங்கன்னு நம்ப முடியுமா? இந்த மாதம் இப்படி தந்தாரு, அடுத்த மாதம் வரும்போது இதே மாதிரி தருவார்னு அவங்கள நம்பிட்டு வர முடியுமா? கர்த்தரைத்தான் நம்ப வேண்டும். அப்புறம் மைண்ட் செட்டு எங்க? யாரையும் நம்பக்கூடாது. யாரை நம்பணும்? கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டு இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஸோ கணவன் மனைவி உங்க மைண்டில் என்ன இருக்கோ அதான் உங்கள் மனைவி மைண்டில் வரும். மனைவி மைண்டில் என்ன இருக்கோ பெற்றோருடைய மைண்டில் இருக்க தான் பிள்ளைகளுக்கு வரும். இதைத்தான் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யாரை சார்ந்திருக்கும்படி? கர்த்தரையே சார்ந்திருக்கும்படி. அல்லேலூயா. அவருக்கு தெரியுங்க எப்போ எப்படி எதை கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதை போல நாம் அவருக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா நம்மளை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ இப்போ இன்னைக்கு இந்த மெசேஜ் கேட்டதுலேருந்து உங்களுக்கு என்ன மைண்ட் செட்டு வரணும்? ஒன்று கர்த்தரை நம்பணும், ரெண்டாவது என்ன செய்யணும்? கொடுக்கணுங்கிற மைண்ட் செட் வரும். எத்தனை பேருக்கு அது உருவாயிட்டு? நான் வாங்கிறத விட கொடுக்கறதா மேல்னு சொன்ன வசனத்தின்படி நான் கொடுக்கணும்னு சொல்கிறவங்கெல்லாம் கையை வைத்து ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா, ஆமேன். நீங்கள் இந்த கொடுக்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாலே உங்கள் தேவைகளை சந்தித்து மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கையை கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆமேன். இந்த ஒரு வார்த்தை வருதுன்னு வைங்களேன், இந்த வார்த்தையை ஆமேன்னு ஆமோதிக்கலைன்னா அது உங்களுக்கு நடக்காது. நீங்கள் உங்கள் சபையில் பிரசங்கம் பண்ணுறீங்க, ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, உங்கள் விசுவாசி யாரெல்லாம் அதை ஆமேன் அப்படின்னு கைதட்டுறாங்க, இல்லை ஆமேன்னு இருதயத்தில் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு அது அப்படியே ஆக கடவுதுன்னு அர்த்தம். நடந்துடும். நம்ம அது ஒன்றுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல, நம்ம வாட்டில் அப்படி உட்காந்துட்டு இருக்கோன்னா அது உங்களுக்கு நடக்கவே நடக்காது. கிடைக்கிறதும் கூட கர்த்தர் தடை பண்ணிடுவார். ஏன்னா உங்களை பார்த்து நான் என் சபை விசுவாசி முன்னால் நின்றுட்டு இருக்கிறேன் சர்ச்சில், ஒருத்தன் 2 பையங்க மனைவி 3 பேரும் பைக்கில் வராங்க. வரும்போது நான் சொன்னேன் சீக்கிரத்தில் கார் வாங்கு அப்படின்னு. அவனே என்ன செஞ்சான் தெரியுமா? காரு அப்படி சிரிச்சுக்கிட்டே உள்ள போயிட்டான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, ஆனால் அவன் அதை என்ன செய்யறான்? அல்லல் தட்டுறான். அடுத்து கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தன் அதே மாதிரி அவன் மகன் மனைவி இவன் 3 பேர் வந்தாங்க. அப்போ என் உள்ளத்தில் கர்த்தர் சொன்னார், அவனை பார்த்து சொல்லு அப்படின்னு. நான் சொன்னேன், கிளம்ப நீ கார் வாங்க பார்த்து சீக்கிரம் அப்படின்னு. ஆட்டு பாசியா நான் வாங்கிடுறேன் அப்படின்ட்டு போயிட்டான். இப்போ அவன் கார் வாங்கிட்டான். அந்த திருத்திட்டு போனவன் உயிரோட இல்லை, இறந்து போயிட்டான். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் வார்த்தை ஆமோதிக்கும் இருதயம் இருந்தால் அது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. போன வாரம் அழகமாண்டிபுரம் ஊழியர் மீட்டிங் முடிச்சுட்டு நான் வெளியில் வர்றேன். சென்னையிலிருந்து ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நான் பல விதங்களில் அவருடைய கடன் காரியங்களுக்காக போய் நான் ஒரு 2 இடத்துல போய் சொல்லி அவங்க நம்ப மாட்டேன்னா உடனே என் கார் பாஸ்புக் அந்த ஆர்சி புக்கை எடுத்து ஒருத்தர்கிட்ட கையில் கொடுத்தேன். என் புக்கை நீங்கள் வச்சுக்கிடுங்க அப்படின்ட்டு. அவர் இல்லை நீங்கள் ஒரு பாதிரியார் சொல்கிறீங்க வேண்டாம் அப்படின்னு கொடுத்தாரு. அவர் தாய் மாமா கிட்ட போய் அதே மாதிரி பேசும்போது அதெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னாரு. என் கார் சாவி எடுத்து கையில் கொடுத்தேன், இதை வச்சுக்கிடுங்க ஐயா, உங்கள் மருமகன் என்னைக்கு ரூபா கொடுக்காரோ அன்னைக்கு இந்த காரை என்கிட்ட தாங்க, நான் காரை எங்கே விட்டு போகிறேன் அப்படின்னு. அவர் அப்படி பார்த்துட்டு இல்லை பார்த்துட்டு நீங்கள் கொண்டு போனேன்னு சாவியை கையில் கொடுத்தேன். இடையில ரொம்ப நாளாக டச் இல்லை.
இந்த அலைவாண்டியபுரம் மீட்டிங்கில் போன வியாழக்கிழமை வீட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, பாஸ்டையாவை பார்க்கணுன்னொன்னே. அலைவாண்டியபுரம் போங்க, அங்கே பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்கன்னொடனே இவர் அங்கே வந்துட்டார். வந்து கூட்டத்தில் வந்து உட்காந்துட்டு முடிஞ்ச உடனே சாப்பிட்டுட்டு அவர் ஒரு டாட்டா சுமாவில் வந்திருந்தார். அப்போ நான் சரி பேசிக்கிட்டே போவோம் அப்படின்ட்டு, நீ என் காரை நீ எடுத்துகிட்டு வாப்பா, நாங்கள் 2 பேரும் இதில் வரோன்ன உடனே காரில் ஏறினேன். பாஸ்டையா இதில் ஏசி இல்லைனாரு. அடா ஏசியாவது கீசியாவது, நம்ம ஃபெலோஷிப் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் காரில் ஏறி வரோம். காரில் ஏறி உட்கார்ந்த உடனே, உங்ககிட்ட இன்னோவா இருக்கணும்னு நான் எதிர்பார்த்து வந்தேன், நீங்கள் எட்டியோஸ் தான் வச்சுருக்கிறீங்க. கர்த்தர் என் உள்ளத்தில் வந்து ஒரு இன்னோவா வாங்கி கொடுக்க சொல்லி சொல்கிறாரு அப்படின்னாரு. எனக்கு முதல்ல அது அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஆனாலும் நான் 2 பேருக்கு சொல்லி ஒருத்தன் ஆமோதித்து வாங்கிக்கிட்டான்ல, அதுபோல் ஆமேன் அப்படியே கர்த்தர் செய்வாராக அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அல்லேலூயா. திடீர்னு வந்து என்னை பார்த்து திடீர்னு இந்த காரியத்தை சொல்லிவிட்டு, நேற்றைக்கு கூட நான் சாயங்காலம் மீட்டிங்கு இது ஈவினிங் மீட்டிங்குள்ளே போகிறதுக்கு முன்னால் பேசினார். பேசி நான் என் மனைவிக்கிட்ட வந்து சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டா. அப்போ என்கிட்ட பலரும் ஒரு இன்னோவா வாங்க, நமக்கு இன்னோவா இப்போ வாங்குறதுக்கு தகுதி இல்லைப்பா, அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு அத்தை தந்தா தரட்டும், இல்லைனா வேண்டாம், இதை வச்சு ஒப்பேற்றுவோன்னு நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். ஆனால் கொடுக்கணும் அப்படின்னா யாரை கொண்டாவது கொடுப்பாரு. அல்லேலூயா. அவர் சொன்னார், ஒரு நாள் ஏன் கடனுக்காக உங்கள் கார் சாவியை நீட்டிங்க பாஸ்டர், இப்போ உங்களுக்கு நான் ஒரு காரை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன், கர்த்தர் சொல்கிறாரு, அது நடக்கும் அப்படிங்காரு. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். அது நாளைக்கு நடக்கா நாளன்னைக்கு நடக்காங்கிறதெல்லாம் நமக்கு மேட்டர் இல்லை. அது சொன்ன உடனே என்ன செய்யணும்? இருதயத்தில் ஆமென். அப்போ பிரசங்கத்தில் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார்னா அந்த வார்த்தையை என்ன செய்ய தெரியணும்? ஆமோதித்து ரிசீவ் பண்ணி ஆண்டவிடத்திலிருந்து வாங்க தெரியணும். அது தெரியாததுனால தான் மங்கினி மாதிரி உட்கார்ந்து எத்தனையோ தடவை கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணாரு. அந்த ப்ராமிஸ் லேண்டை அவங்க போய் சுதந்திரித்தா தானே, சுதந்திரிக்காமலே விட்டு 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 வர வேண்டிய நன்மைகளை விட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. என்னைய ஒரு மாதிரி, பாஸ்டர் ஒரு மாதிரி, உங்களை ஒரு மாதிரி கர்த்தர் நடத்தவே மாட்டார். இப்ப எல்லாரையும் நடத்துகிறதுக்கு எப்படின்னு அவருக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். மைண்ட் செட்டை மாற்றுங்க. இந்த வாங்குறதுலேருந்து கொடுக்கறதுக்கு வாங்க. அடுத்து ஆமோதிக்கப்படுங்க. ஒரு வார்த்தை நமக்கு நேராக வருகிறது என்றால் அந்த வார்த்தையை ஆமேன், அந்த ஆமேன் என்று சொல்லணும்னா நமக்குள்ள யார் இருக்கணும்? பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழுப்பி நிற்போமா? ஆவியானவர் நம் நடுவில் வல்லமையாக இறங்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று நல்ல ஆவியில நிரம்பி கர்த்தரை துதிப்போம். சீலாபக்கராதி சுரமனஹதராதியானமா அந்தரபஷபரபரப ரேகலபஷந்தரரபௌடியார சுகபரக்கந்தரரபௌஷப லிமரக்கந்தரரபௌஷபரபலபல ரிகலமரர துரமிலரி கமரகதர துரமிலரி கமந்தரரபௌஷபரபலபலப அரபரபரபரபௌடர பிலரி கபலபல ரலுதியாந்தரரபௌடர பியாமரப ஷபரபௌகபரபரபரம விகரபலபலபல பௌதர தியந்தர பௌஷபரபரபர பௌடர பிலரி விகமரபர பௌடர பிலரி விகமரபாதர துரபலபல அரபலபலபல துரமிலர தியந்தர ஆவியானவரை உற்சாகம் அது மக்கள் இருந்தாலும் வயசாகிட்டே காவிரி கைவட்ட வேண்டாம், அந்நிய பாஷை பேச வேண்டாம், ஆவியில் நிரம்ப வேண்டாம்னா நீங்க கண் சொருகி போன ஒரு குருடனை போல நீங்க மாறிடுவீங்க. யாக்கோபு, கடைசி காலத்தில் உங்களுக்கு சம்பவிப்பதை சொல்லுவேன், நேரிடத்திலே அத்தனை 12 கோத்திரத்தின் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தீர்க்க தரிசனம் என்ன சொன்னா? தீர்க்க தரிசனமோ மோசே கோத்திரத்துக்கு உபாகமத்தில் சொன்ன தீர்க்க தரிசனமோ நோ கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடு கிடையாது, அப்படியே இருந்தது. எப்படி இருந்துச்சு? அது எதனால? அவன் சரீரம், அவன் சாக போறாங்க. யாரு? யாக்கோபு சாக போறான். ஆனா அவனுக்குள்ள என்ன இருந்துச்சு? வெளிப்பாடு இருந்துச்சு. நீங்க முன்னால உள்ள பரிசுத்தவான்களை எல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்பை நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சாகும் போதும் கூட அவங்களுக்குள்ள அந்த ஆவியின் நிறைவும் வெளிப்பாடும் குறையலை.
ஆனால் இப்போ பெந்தகோஸ் வந்து கழுதை தெரிஞ்சு எப்படி போய்கிட்டு இருக்கு, கட்டெருமா நிறைய போயிட்டு, கட்டெரும்பு கூட இல்லை சித்தெருமா போயிட்டு. நான் உங்களுக்கு தயவு செய்து கைகூப்பி நான் கேட்குறேன், அந்த நிலைக்கு நம்ம யாரும் போயிடக்கூடாது. ஆமே. எனக்கு வயசு 73 வயசு. 17 வயசுல நான் அபிஷேகம் பெற்றேன். அதை விட பன்மடங்கு எனக்குள்ள அந்த அபிஷேகம் பெருகி இருக்கிறது உடைய குறைய. ஏன் தெரியுமா? நீங்க ஆவியில நிரம்பணும்னு மட்டும் நான் நினைக்க மாட்டேன், நான் ஆவியில நிரம்பணும். ஹல்லேலூயா. ஆமே. நான் ஆவியில் நிரம்பினாத்தான் எனக்கு அந்த வெளிப்பாடு, அந்த உந்துதல், அந்த உணர்த்துதல், அந்த உணர்வின் ஆவி கெட்டு போகாம இருக்கும். அபிஷேகத்தை இழந்துட்டு ஆவியானவரை விட்டுட்டு நீங்க எவ்வளவுதான் வேத அறிவுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நோ யூஸ். ஹல்லேலூயா. நான் டாக்டரேட் வரைக்கும் படித்தேன். ஆனால் நான் என்னுடைய இந்த நடவடிக்கைகளை பார்த்தா டாக்டரேட் படித்தா ரொம்ப அமைதியாக சாந்தமாக, எனக்கு அப்படி இருக்கவே முடியாது. நான் பைபிள் காலேஜில் அகடமிக் டீனாக இருக்கும்போது அப்படி தான். காலேஜில் அகடமிக்காக டீச் பண்ணுவேன், மேடையில் பிரசங்கத்துக்கு ஏறியாச்சுன்னா அது ப்ரீச்சிங்காக மாறி. அகடமிஷியன் அப்படிங்கிறது வேற, ப்ரீச்சருங்கிறது வேற. அதே மாதிரி வேத அறிவுங்கிறது வேற, ஆவியின் நிறைவுங்கிறது வேற. அறிந்திருக்கிறதை நிறைவேற்றுவதற்கு ஆவியின் நிறைவு வேணும். அந்த அறிந்திருக்கணும் அப்படின்னா நீங்க வேதத்துக்குள்ள மூழ்கணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும், நிறைவேற்றணும், தூண்டப்படணும். அப்படின்னா என்ன வேணும்? ஆவியானவர் வேணும். அந்த அபிஷேகம், அந்த அந்த ஆவியின் அபிஷேகமோ அந்நிய பாசை எங்க இருக்கணும் தெரியுமா? இந்த மூனி உதட்டில் இருக்கணும். எந்த நேரத்திலையும் ஆவியானவர் உணர்த்தும் பொழுது டான ஆவியில் நிரம்பக்கூடிய அளவுக்கு அந்த நிறைவு உங்களுக்குள்ள இருக்கணும். ஆமென். அது இல்லை அப்படின்னா நீங்க எல்லாரும் இந்த தலையில கை வச்சு மாவாட்டி உருட்டி எல்லாம் யாரையும் எழுப்புதல் வைக்க முடியாது. எழுப்புதல் என்பது உள்ள இருந்து தானா பொங்கி வெளியே வரணும். நீரூற்று உள்ள இருந்து தான் வெளியே வரும் ஒழிய வெளியே இருந்து தண்ணியை ஊற்றி அதில் வர்றதில்லை. ஜீவன் உள்ள அந்த ஆவி நமக்குள்ள இருக்கும்போது ஜீவ நீரூற்று எங்கிருந்து பொங்கி வரும்னு ஆண்டவர் சொன்னாரு, உள்ள இருந்து வெளியே வரும். இந்த வசனத்தை படிக்க 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 அந்த வசனத்தினுடைய தாக்கங்கள் நமக்குள்ள வரும் பொழுது, ஆவியின் தாக்கமும் வசனத்தின் தாக்கமும் இருந்தா உங்களை கொண்டு மகிமையான காரியங்களை கத்த செய்வார். ஹல்லேலூயா. உங்க ஊழியத்துல நீங்க நினையாத காரியங்களை கத்த செய்வார். சம்பிச்சு கிடக்கிற ஊழியங்கள் வளரும், தேவைகள் சந்திக்காது. அதாவது தேவைகள் அப்படிங்கிறது வந்து எல்லா காலத்திலையும் தேவைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு நாள் கூட எனக்கு எல்லா தேவையும் சந்திக்கப்பட்டுட்டு நான் இப்ப ரொம்ப திருப்தியா இருக்கேன்னு யாரும் சொல்ல முடியாது, நானுமே சொல்ல முடியாது. இன்னைக்குரிய தேவை வேற, நாளைக்குரிய தேவை வேற. ஒவ்வொரு நாளும் தேவைகளை அதிகரித்து கொண்டே தான் இருக்கும். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்னது போல நிலம் எப்படிப்பட்டது அதை நீங்க கவனிங்க. ஆண்டவர் சொன்னாரு, நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து ஒன்று 100ஆக என்ன கொடுத்தது? பலன் கொடுத்தது. நீங்க எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் ஒரு நல்ல நிலமா இருக்கணும். நல்ல நிலத்துக்கும் மற்ற நிலத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? சொல்லுங்க சொல்லுங்க. இல்ல, நல்ல நிலம் மற்ற நிலம்னா அது எப்படி வித்தியாசப்படுத்துவீங்க? நிலம் ஒரே நிலமா தானே இருக்கு. பண்படுத்ததுல முள் இருக்காது, குறுக்கு இருக்காது, நெரிஞ்சல்கள் இருக்காது, களை இருக்காது. அதான் என்ன நிலம்? நல்ல நிலம். அதைத்தான் மத்தேயு 13:8 மார்க் 4:8 லூக்கா 8:8 சொல்லியிருக்கு. இந்த நல்ல நிலம் என்பது என்ன அப்படின்னா, அதாவது அநேக விசேஷங்களை ஊமைகளாக அவர்களுக்கு சொன்னார். சரியா? அப்ப அவர் சொல்லிட்டு சொன்னாரு, கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அப்ப அவர் அந்த விதைக்க புறப்பட்டான்னு சொல்றதுக்கு முன்னால அவங்களை என்ன செஞ்சாரு? He brought their attention towards him. அவருடைய கவனத்தை அவர் இழுத்து தன்னோட வைத்துக் கொண்டார். அல்லேலூயா. கேளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? Be careful to listen. கேட்கிறதுக்கு எப்படி இருங்க? கவனமா இருங்க. ஏன்னா இப்ப உங்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல போகிறேன், அதை கேளுங்கள். அப்ப அவருடைய சீஷருடைய அட்டென்ஷனை, அவருடைய கவனத்தை யார் பக்கம் இழுத்தாரு? அவர் பக்கமா இழுத்து வைத்தாரு, தன் பக்கமா இழுத்து வைத்தார். ஏன்னா இப்ப சொல்ல போற விஷயம் மிக முக்கியமான காரியம். அவருடைய கவனங்கள் அங்க இங்க திசை திரும்பாம வேற காரியத்தை சிந்திக்காம, இப்ப இவ்வளவு நேரமும் கணக்கு பார்க்கவும் கையெழுத்து வாங்கவும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த ஐயா என்னத்த வசனத்தை கவனிச்சாருன்னு எனக்கு புரியல.
வசனம் பேச ஆரம்பிச்சுட்டா ஆள் நடமாட்டம் இருக்கக்கூடாது, ஒரு இடையூறு இருக்கக்கூடாது. நம்ம எல்லாருடைய கவனமும் எங்க இருக்கணும்? வசனத்துக்குள்ள போகணும். அவசரமா ரெஸ்ட் ரூம் அந்த ஒரு காரியத்தை தவிர வேற எதுக்கும் என்ன செய்யக்கூடாது? எழும்பாத அளவுக்கு நாம தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தால் தான் நம்ம கேட்க முடியும், இல்லைன்னா கேட்க முடியாது. கவனச்சிதறல்கள் இருந்தா பிசாசு மேக்சிமம் நம்ம வசனத்தை கவனிக்கப்படாம டிஸ்ட்ராக்ட் பண்ணதுல ரொம்ப கவனமா இருப்பான். ஒரு கூட்டம் நடக்கு அப்படின்னா இந்த கூட்டத்துல போய் இவங்க வசனத்தை கேட்டு மாறிடக்கூடாது அப்படிங்கிறதுல யாரு கவனமா இருப்பா? சாத்தா ரொம்ப கவனமா இருப்பான். ஆனா அவனை விட நீங்க கவனமா இருந்தா தான் நீங்க அவனை ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அப்போ ஒரு கூட்டம் நடக்குன்னா அந்த கூட்டத்தில் அவன் எப்படி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான், எப்படி டைவெர்ட் பண்ணுவான்? இப்போ நான் இங்கே வந்து பிரசங்கம் பண்ண வரேன் அப்படின்னா நான் உட்கார்ந்து ஒழுங்கா ஜெபம் பண்ணாம நான் இங்கே வந்து வசனத்தை கொடுக்கவே முடியாது. எனக்கு 1000 டிஸ்ட்ராக்ஷன் வந்துடும். என் கவனம் முழுவதும் வேற பக்கம் திருப்பிடுவான். ஆண்டவர் என்னை கொண்டு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லாமல் ஆக்குவது யாருடைய வேலை? பிசாசனுடைய வேலை. அல்லேலூயா. நான் ஏசாச்சுட்டு அதை சொல்லணும், கூட்டம் முடிஞ்ச உடனே சொல்லணும்னு தான் இருந்தேன். இந்த கணக்கு பார்க்கறதெல்லாம் எப்போ பார்த்துக்கலாம் சொல்லுங்க? பிறகு பார்த்துக்கலாம். ஆனால் செய்தி பிறகு கிடைக்காது. இதில் நமக்கு தேவை 1-2 வார்த்தை தாங்க, எல்லா வார்த்தையும் அல்ல. நமக்கு தேவை என்னது? கொழுந்து விட்டு எரிகிற ஒரு வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையை நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டுருவோம். அல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தையில உயிர்ப்பிக்கப்பட்டுரும். ஆனா அந்த ஒரு வார்த்தை நமக்கு கிடைக்க விடாம ஆக்குறது யாரு? அதுலதான் நம்ம கவனமா. கூட்டம் நடத்துறது முக்கியம் இல்ல, இந்த கூட்டம் நமக்கு பிரயோஜனமா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் நம்ம இந்த வேஸ்ட் பண்றோம் இதுக்காக. நான் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன். ஒரு கூட்டம் அப்படின்னா அன்றைக்கு 8 மணி நேரம் இந்த கூட்டத்துக்காக நம்ம செலவு பண்ணிட்டோம், முடிஞ்சது. இனி போய் நம்ம ஒன்றும் ஊழியம் செய்ய முடியாது. இனி வீடு போய் சேரவே மணி 4 ஆயிரும். இன்னைக்கு நீங்க என்ன ஊழியம் செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. நான் இங்கிருந்து முடிஞ்ச நேரம் விழுப்புரம் போய் சேர்றதுக்கு தான் 6 மணிக்கு எனக்கு டைம் சரியா இருக்கும். அப்ப இந்த 3 மணி நேரத்தை நான் என்ன செய்யணும்? மிக கவனமாக ஞானமாக நான் சாத்தாங்கையில போய் விழுந்துராதபடி கவனமாக கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை நான் சொல்லி உங்களை உயிர்ப்பிக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆமென். அல்லேலூயா. இப்படி நம்ம எல்லாரும் எச்சரிப்பா இருந்தா, வினாவா இருந்தா சத்துரு நம்ம ஊழியத்துல, குடும்பத்துல, பிள்ளைகள் நம்ம விளையாடவே மாட்டான். எல்லாத்திலையும் மெத்தனமா இருந்துட்டு கடைசியில நம்ம கையை விரிச்சு அழுது புரண்டாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்காரு, விவேகத்தை கொடுத்துருக்காரு, எல்லாத்துக்கும் மேல ஆவியின் உணர்வையும் கத்த தந்திருக்காரு. ஏன் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு உணர்வு இல்லாம இருக்கு? இருதய கடினம். அந்த நிறைய பேர் இன்னைக்கு ரட்சிப்பை இழந்துட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? ஊழியக்காரங்க எதை இழந்துட்டாங்க? ரட்சிப்பே இழந்துட்டாங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறோமானா இல்லை. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கோவப்பட்டோம், ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா உடனே நான் மன்னிப்பு கேட்டு சரியாயிருந்தேன்னு சொல்ற ஊழியக்காரங்க எத்தனை பேர் இருக்காங்க? சொல்லுங்க பார்ப்போம். போன வாரத்தில் ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டரை பார்த்து அவன் திருடன் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை கேட்டவர் போய் அந்த பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டாரு. அப்போ நான் என்கிட்ட அவர் ரொம்ப கண்ணீர் விட்டு அழுதாரு. நான் இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சு என் கூட இருக்கிற ஒரு ஊழியக்காரன் என்னைய பார்த்து இப்படி சொல்லிட்டான். சொன்ன நீங்கள் அழாதீங்க, இதெல்லாம் உங்களை உடைக்கிறதுக்கு கர்த்தர் பயன்படுத்துகிற வார்த்தை, நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு முந்தா நாள் அந்த சொன்ன ஊழியக்காரனை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வந்துச்சு. அவர்கிட்ட கேட்டேன், பல்லு மேலே நாக்க போட்டு இன்னொரு ஊழியக்காரனை பார்த்து திருடன்னு எப்படி உங்களால் சொல்ல முடியும்னு. அவர் எடுத்த உடனே என்ன சொன்னார் தெரியுமா? ஐயா மன்னிச்சுக்கிடுங்க, நான் அவரை பார்த்து மன்னிப்பு கேட்டுறேன், தப்பு தான். அந்த ஊழியக்காரனுக்குள்ள தான் ரட்சிப்பு இருக்கு. ஏன்னா என்ன இருதயம் இருக்கு? ரட்சிப்புல நம்ம கத்த தந்த இருதயம் என்னது? மனம் திரும்புகிற இருதயம். நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவர் அப்படித்தானே. உன்னை நியாயம் இருக்க சொன்னது யாரு? உனக்கு அந்த அதிகாரம் கொடுத்தது யாரு? நீ அப்படி பேசலாமா? இன்னைக்கு துணிகரமான வார்த்தைகளை பேசுறோம். அதனாலதான் நம்ம நிலம் வந்து பக்குவப்படாம பண்படாம கிடக்கு. நம்முடைய இருதயம் வந்து எப்படி இருக்கணும்? பண்பட்ட இருதயமா இருந்தா வசனம் வந்து விழுந்த உடனே அது எந்த அளவு 30 அளவுக்கு பண்பட்டு இருந்தா 30 மடங்கு, 60 பண்பட்டு இருந்தா 60, 100னா 100. அப்ப எல்லாத்துக்கும் காரணம் இருதயம். பெருக்குள்ளதும் மகா கேடும் உள்ளது. அப்ப எதை நம்ம சரியா வைக்கணும்?
கர்த்தருக்கு நம்ம பலன் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் சரியா இருக்கணும். நம்ம கர்த்தருக்கு பலன் கொடுக்கணுங்கிறத விட தேவைகள் சந்திக்கப்படணும், எல்லாம் நமக்கு எல்லாம் இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், அதுல தான் நம்ம கவனம் செலுத்துறோம். நீங்க அதெல்லாம் விடுங்கங்க. நீங்க கர்த்தருக்கு பண்பட்ட இருதயமா இருங்க. உங்க தேவை எதனாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க தேடியே போக வேண்டாம். இந்த வார்த்தையை டேக் இட் ஃபார் கிராண்டட். யூ டோன்ட் சீக் எனிதிங். நீங்க தேடி அலையாதீங்க. எதுவானாலும் அது அது வந்து உங்களை தேடி வரட்டும். என்ன, நீங்க அழைக்கப்பட்ட ஊழியக்காரன், உங்களை கனப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு தேவையான ஒரு ஆள்கிட்ட சொல்லி கொண்டு வந்து உங்க கையில கொடுக்க வைக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஆமென், அல்லேலூயா. அது நீங்க விசுவாசித்தீர்களானால் அது உங்களுக்கு அப்படியே நடக்கும். ஆமென். தேடி கொண்டு வந்து கொடுக்கட்டுங்க. நான் தேடி எல்லாம் போக மாட்டேன். அந்த நிலைக்கு நம்ம வளர்ந்துட்டோம் அப்படின்னா கர்த்தர் உங்க கையில கொண்டு வந்து கொடுத்துருவாரு. உங்களுக்கு இது தேவை, இது தேவ சித்தம் அப்படின்னா அவர் ஒரு நாள் வித்யால் பண்ண மாட்டாரு, அதை பிடிச்சு வைக்கவே மாட்டாரு. அதை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இதை நான் அனுபவத்திலிருந்து நான் உங்களோட பேசிக்கொண்டு அப்ப கேட்கறதுக்கும் விட மாட்டான். அதே மாதிரி இருதயம் பண்படுறதுக்கு இல்லாம வழி அருகே விழுந்தது போல அதிக மண் இல்லாத இடத்துல நம்ம இருதயம் வந்து தேவனுடைய வார்த்தை பலன் கொடுக்கத்தக்கதாக அதிக மண்ணுள்ள ஆழமான மண்ணுள்ள இருதயமாக இருக்க வேண்டும். மேலோட்டமா பாறைக்கு மேல கொஞ்சம் மண் இருக்கு பாருங்க, அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. நமக்கு உள்ள வந்து விதை வந்து வேரூன்றி கீழே போக வேண்டும். கீழே வேரூன்றி மேலே என்ன கொடுக்கும்? அது கனி கொடுக்கும். அல்லேலூயா, ஆமென். இந்த மண் இல்லாதது அப்படிங்கிறது என்னன்னா, பக்குவமான இருதயம் இல்லாம இருந்தா அந்த விதை வந்து நமக்கு பலன் கொடுக்காது. நம்முடைய இருதயம் வந்து பக்குவப்பட்ட இருதயமா இருக்கணும். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, அது ஆழமா இராததினாலே அப்ப நம்முடைய இருதயம் வந்து வசனத்தின் ஆழமுள்ள இருதயமாக மாற வேண்டும். வசனத்தை தியானிக்கும் போது அந்த வசனத்தினுடைய வெளிப்பாடுகளை கர்த்தர் தரும்போது ஆழமா உள்ள இருந்து வர அந்த பலன் கொடுக்கத்தக்கதான ஒரு ஆழமான இருதயமாக அது நமக்கு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் கர்த்தர் அதிலே பலன் கொடுப்பார். இல்லைன்னா என்ன செய்யாது? பலன் கொடுக்கார். அது வேர் இல்லாமையால் போட்ட விதை என்ன செய்யணும்? முளைச்சி கீழே வேர் போக போக மேலே கனி வந்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த கீழே இந்த வேர் யாருல இருக்கணும்னா கர்த்தர்ல இருக்கணும். ஆமென். கர்த்தரில் அந்த வேர் பிடிக்க 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 மேலே என்னத்தை கொடுப்பாரு? நீங்க இந்த 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 காரியங்கள் எல்லாத்தையுமே உலக பிரகாரமான காரியங்களையா நினைக்காதீங்க. இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான பணம், காசு, பொருள், அதெல்லாம் கர்த்தருக்கு நத்திங். அது ஒண்ணுமே கிடையாது. அது உங்களுக்கு தேவைன்னா அவ்வப்போது ஒரு ஆளை கொண்டு வந்து உங்க கையில கொடுத்துட்டு போயிடுவாரு. அது நம்ம எல்லாருடைய மைண்டு எதுல இருக்குன்னா, அந்த தேவைகள், பணம், பொருள், காசு, இடம், கட்டடம், இந்த மாதிரி காரியத்திலேயே நம்ம மைண்டை கொண்டு வந்து செலுத்தி ஆவிக்குரிய காரியத்துல போகாதபடி சாத்தான் தடுத்துட்டான். நம்ம எதை பேசினாலும் எதைத்தான் முக்கியப்படுத்துறோம்? சொல்லுங்க, எதை முக்கியப்படுத்துறோம்? ஆவிக்குரியதையா மாம்சத்துக்குரியதையா? மாம்சத்துக்குரியதுதான். 20 வருஷம் ஊழியம் செஞ்சாலும் திரும்பவும் பணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் உங்களுக்கு தன்னால வரும். நீங்க ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்து பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 2-3 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்து வேதம் வாசிக்கவும், ஜெபிக்கவும், துதிக்கவும், ஆவியில் நிறமும், அந்நிய பாஷையும் பேசி இப்படியே உங்க காலத்தை நீங்க காலையில இதை விறுவிறுப்பா நீங்க செய்து பாருங்க. என்னெல்லாம் மாற்றங்கள் வருதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம இன்னைக்கு நிறைய விஷயத்துல பிஸியா இருக்கிறோம். எதுல பிஸியா இல்ல? உட்கார்றதுல இல்ல, ஜெபத்துல கிடையாது, அந்நிய பாஷை பேசுறது இல்ல, ஆவியில நிரம்புறதும் கிடையாது, வசனத்தை தியானிக்கிறதும் கிடையாது. நம்ம காலையிலே நம்ம மைண்ட் செட் ஒரு பேருக்கு ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு ஜெபத்தை நடத்திட்டு அந்த ஜெபத்தின் ஆழத்துக்குள்ள போக மாட்டோம். ஜெபத்தின் ஆழத்துக்குள்ள போயிட்டா கர்த்தர் உங்களை மத்தியானம் வரைக்கும் எழும்ப விடாம உட்கார வச்சிருவாரு. அன்னைக்குள்ள ப்ரோக்ராமே கெட்டு போனாலும் போகும். அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. நம்ம யாரோட உறவாடணும்? கர்த்தரோட உறவாடணும். அந்த தேவனோடு உறவாடுகிற அந்த உறவாட்டம் நம்ம கரெக்டா இருந்துச்சுன்னா மற்றது எல்லாம் நம்மளை தேடி பின்னால வரும். நம்ம இதெல்லாம் ஆண்டவரோட இருக்கிறத விட்டு நம்ம எதை மெயின் பண்ணுவோம்? மற்ற காரியங்களை நம்ம மெயினா தேடிக்கிட்டே இருப்போம். அதனாலதான் நமக்கு தேடுறதும் கிடைக்காமலே போயிடும். நீங்க ஆண்டவர் பாதத்துல உட்கார்ந்தீங்கன்னா ஒரு சுப்ரீம் லீடரா கர்த்தர் உங்களை மாத்திடுவார். அல்லேலூயா. அபிஷேகத்துல நீங்க நிறைந்து இருந்தீங்கன்னா நிச்சயமா சொல்றாங்க, மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், பேரன், பேத்தி கூட உங்களை கண்டு நடுங்குவாங்க. ஏன் தெரியுமா? உங்களுக்குள்ளே ஆவியானவருடைய அசைவும் நீங்க இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னம் இருக்கிறத மனைவி உணர்வா, பிள்ளைகள் உணர்வா, விசுவாசிகள் உணர்வாங்க.
ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துடும்? நமக்குரிய கனம் நமக்கு வந்துடும். வித்தவுட் காட் we are nothing. தேவன் இல்லைன்னா நம்ம யாரு? ஒண்ணுமே கிடையாது. இந்த உலகத்துல தேவ பிரசன்னத்தை சுமந்து செல்கிறவர்கள் யாருன்னா நீங்களும் நானும் தான். வேற எந்த பணக்கார மேலையும் கர்த்தர் இறங்க மாட்டாரு. அவனுக்கு அந்நிய பாஷை பேச தெரியாது, ஆவி கிடையாது, பணம் இருக்கும், காசு இருக்கும், பொருள் இருக்கும். ஆனா தேவ ஆவியானவர் ஒரு தேவ மனிதன் மேலதான் இறங்குவாரு. வசனம் வாயில தான் வரும். வல்லமை அவனுக்கு தான் கொடுத்திருக்கிறாரு. குணமாக்கு வல்லமை, பேய்களை விரட்டு வல்லமை, வசனத்தை பேசும் வல்லமை உங்களுக்கு எனக்கு தான் கத்த தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. சோ அதை நம்ம இழந்துராதபடிக்கு நம்ம கவனமா இருக்கணும். எதை இழந்துடக்கூடாது? அந்த தேவ பிரசன்னத்தையும் தேவ வல்லமை. மோசே எப்படிங்க மதிக்கப்பட்டான்? மோசையோடு கர்த்தர் இருந்தாரு. நல்ல கைதட்டி ஆவியில் நிரவுங்க. கர்த்தர் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறார் மறுபடி. ஆவியானவர் இறங்கும் போது அதை விடாதீங்க. இது மழை பெஞ்சு ஓஞ்ச மாதிரி அல்ல. கர்த்தர் நிறைக்கும் போது கையை தட்டி ஆவியில நிரம்புங்க. ஆவியானவர் வல்லமையா நம் நடுவில் இறங்கி கொண்டிருக்கிறார். வல்லமையாக அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஆவியினால் நல்ல நிரப்பப்படுங்க. ஆவியினால நிரப்பப்படுங்க. வர பக்கதா மரக்கபா சந்தாரதா மரதா ஒரு பார ரபவுடரால் யார பார 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 நீ காரா துர பியாரபா வில 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 யாரபா சாந்தர ரபவுடர விலாரி கமரபா சாந்தர ரபவுடியா அபிர பல பல ரதி அந்தர ரப ஷவரந்தர ரபவுடி யாரபா லபா வர 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 ஷவர வர வர ரவி கமரபா சாந்தர ரபவுஷ அங்கர பல ரபவுடர விலார பி கமரபா ஷவர வர 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 இவர வர வர விலாரி பி சுகர பல ரபவுடர விலாரி கமல சுகர பல ரபவுடர ஆலனே கமரபா சாந்தர ரப கமர வர வர பர பல 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 ரந்தர ரபவு ஷவர பல பல ரபவுடர விலாரி பி அவர வ கமரந்தர ரபவுடர அலபல ரபவுடர விலாரி கந்தர ரபவு சந்தர ரபவு ஷவர விலாரி யாரபா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உங்களை எல்லாரையும் பார்க்கிற நான் அதிகமான பாஷைகளை பேசுகிறேன். ஒருவன் தனக்கே பக்தி விருத்தி உண்டாக அவர் அந்நிய பாஷைகளை பேசுகிறான்னு சொல்றாரு. அருமையான கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, கனத்துக்குரிய ஊழியர்களே, நீங்க அந்நிய பாஷை பேச பேச உங்களுக்குள்ள தனிப்பட்ட விதத்துல ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். அந்த தனிப்பட்ட பக்தி விருத்திக்காகத்தான் நம்ம அந்நிய பாஷை பேசுறோம். ஓராதா மாராதா ரமக்கரா தரா தூர மார ரகமந்தர ரபஷபரபரபா ரம்பரபரபரபௌட ரபியாரப கனந்தர ரபௌட ரபிலரி கபலக்குஷ் அந்தர ரபௌட ரபியாரபரா ஆரபர ரபௌட ராலி ஆரப கந்தர ரபௌரா இலால ரல ராதி அந்தர ரௌக்கரப ஷபரபரபரபா ஆமா ரிகபரப ஷபா. கர்த்தர் மகிமையாக ஆவியை நம் நடுவில் ஊற்றி கொண்டிருக்கிறார். எல்லாரும் ஆவியில நிரம்பி கரங்களை தட்டி கர்த்தரை துதிங்க. ஒருவராவது அந்த அபிஷேகத்தில் நிரம்பாம போக கூடாது. நிரப்பப்படுங்க. நிரம்ப நிரம்ப இடம் கொடுங்க. இடம் கொடுங்க. அவர் நிரப்புவார். வாய தெர, நான் நிரப்புவேன். நான் சொன்னேன்
உன் வாயை திரை, நான் அப்பொழுது உன்னை நிரப்புவேன். நீங்க வாயை திறந்த அவர் உங்களை கொண்டு பேசுவார். அமரந்தரபௌ கமர கமலந்தரபௌ ஷபரபரபரம அரபில ரகபல வரபில ரதியந்தரபௌ அரபில நிகபல வரதியந்தரபௌ ஷபரப பாபரபரபரபரபரபரபௌ அரபில ரவியபரபரபரப ஷபரபரபரபரபரபரப கமந்தரப அம்பரபரபரபௌ ராலி ஆரபரபரபௌ ராலி ஆரபா. மகனே, கர்த்தர் உன்னை நிரப்ப விரும்புகிறார். இடங்கொடு, இருதயத்தை திற. ஆவியினால் உன்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். விராலரை கரபந்தரபௌ ஷபரபரபரம அபிரபரபர துரபிலரி அந்தரபௌ ரமியான பக்கமர மஸ்ஸலரபௌ யாரபா அந்தரபௌ ஷபரபரபரபௌ அபக்கமரந்தரபா அம்பரபா. உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகளை கர்த்தர் அகற்ற விரும்புகிறார். சிலர் மனமடிவாய் போய் உட்கார்ந்துருக்கீங்க, அதையெல்லாம் இப்ப கர்த்தர் எடுத்து போட விரும்புகிறார். அதனாலதான் திரும்ப திரும்ப நம் நடுவில் அவர் இறங்கி கொண்டிருக்கிறார். நல்ல கைதட்டி ஆர்ப்பரிங்க, ஆரவாரமாய் துதிங்க. அபபாரலை கரபஷாரபௌடியானப அந்தரபௌஷம் கமரபரபரம ரபரபரபரபௌட ரபிலரப கமரபாஷந்தரப அங்கரபலரபௌட ராலலாலலாலலாலலாலலாலலாலலா ரிலாலாலா ரேகபா ஏ ரிபினாக்கரா துராலாரா தீரமாகரா பாகரா பெரபிலரிபியாபரப ஷபரபலபலமா அம்பரபலபலபலமா ஷவாரபலபலப கமாதியானா உரமான மக்கமா தமாரமா. சிலருடைய இருதயத்தை கர்த்தர் உடைக்க விரும்புகிறார். சிலருடைய கடினமான இருதயம், சோர்ந்து போய் இருக்கிற இருதயம், எல்லாத்தையும் கர்த்தர் நிரப்ப விரும்புகிறார். நீங்க சோர்வை நீங்கடனா நல்ல கைதட்டி ஆவியில நிரப்புங்க. பேசுங்க. ஆவியில நிரம்பி அந்நிய பாஷை தரும்போது பேசுங்க, அடக்காதீங்க. வேடிக்கை பார்க்கிற நேரம் அல்ல, நாம ஆவியில் நிரம்புகிற நேரம். துலைக்கரபல ரகந்தரப ஷபரபலபரம அந்தரப ஷபாரியாரம கரத்துனமான ரபௌடரமாலரம அம்பரபலரப கமரபலரப ஷபாரப ஆரபாலரப கமா. சிலரை கர்த்தர் நல்ல அபிஷேகத்தை நிரப்புறாரு. எல்லாரும் நிரப்பப்படுவோம், எல்லாரும் நிரப்பப்படுவோம், எல்லாரும் நிரப்பப்படுவோம். ஆமென் 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 ஆமென். ராதா ராபா ராலா யாரா யார் 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 யுரபா யாரா லாரா யாரா பக்கமா உபா ரியாரா மக்கா